என்ன சொன்னேன்? பொண்டாட்டி ஒலிய வப்பாட்டி வாழ்க. பொண்டாட்டி ஒலிய வப்பாட்டி வாழ்கன்னே. பாட்டுல தவறா? நான் பாடின பாட்டுல தவறுங்கிறீங்களா? பொண்டாட்டி ஒலிய வப்பாட்டி வாழ்கன்னு சொன்னா நீங்க ஏன் கோபப்படுறீங்க? எதுக்கு சொல்றீங்க? ஏன் சொல்லக்கூடாதா? வப்பாட்டி ஒலிய. ஆமாமா, நீங்க வேற வீட்டுக்கு போன உடனே பொண்டாட்டி சொல்ல பயங்கரமான தொல்லை. அரிசி இல்ல, பருப்பு இல்ல, குழம்புக்கு இல்ல, தண்ணிக்கு இல்ல, நான் தான் அப்பனுக்கு அதை செய்யல, அக்கா தங்கச்சிக்கு இதை செய்யல, செய்முறையங்க அப்படின்னு சொல்லி ஒரே சண்டை. ஆனா பப்பாட்டி அப்படி இல்ல மாமா. பப்பாட்டி வீட்டுக்கு போனா போதும், வாங்க ராசா இப்பதான் வந்தியலா, நேற்று இருந்த உடனே நீ வச்சுட்டு இழைச்சு போயிருக்கிறியே அப்படின்னு போட்டு உருவன்னு உருவிடுவாங்க காசு பணத்தை. ஆமா, ஏன்னா பெரிய காரணம்லாம் சொல்லலைங்க. கிளி மாதிரி பொண்டாட்டி இருந்தானு. நன்றி நன்றி வணக்கம். வணக்கம் மாமா. கிளி மாதிரி பொண்டாட்டி இருந்தாலே குரங்கு மாதிரி வப்பாட்டி வேணும்னு எதுக்கு சொல்லியிருக்காங்க? ஒரு கிளிக்கு நம்ம என்ன சொல்றோமோ அதைத்தான் செய்யும். சொன்னதே சொல்லுமா, கிளிப்பிள்ளன்னு சும்மா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரிதாங்க பொண்டாட்டி, நம்ம என்ன சொல்றோமோ அதைத்தான் செய்வாங்க. சொல்லாதான் செய்யவே மாட்டாங்க. நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னா அந்த வீட்டுக்கு போவாங்க, நான் வீட்டுக்கு போக கூடாது அப்படின்னா அந்த வீட்டுக்கு போக மாட்டாங்க. இதுக்காகத்தான் சொல்றது கிளி மாதிரி பொண்டாட்டி வேணும்னு. இந்த குரங்கு மாதிரி வப்பாட்டி வேணும்னு எதுக்கு சொல்லியிருக்காங்க? ஒரு குரங்கையில வச்சு வாழைப்பழத்தை கொண்டு கொடுத்து பாருங்க, நம்ம கைக்கு திரும்ப வருமா? வராது. ஒரு குரங்கையில ஒரு மாலையை கொண்டு கொடுத்து பாருங்க, நம்ம கைக்கு திரும்ப வருமா? வராது. அதே மாதிரிங்க வப்பாட்டி கைக்கு எது போகுதோ அது நம்ம கைக்கு திரும்ப வராது. அதனால வப்பாட்டி வச்சுக்கலாம் வேணாம். பொதுவாக 2 பேருமே வாழட்டுமியா? 2 பேருமே அப்படி சொல்லுவோமா? ஏன்னா ஒரு வண்டி ஓட்டி வரும் வைங்க, இடையில உன் மீது பஞ்சர் ஆகி போகுது. பஞ்சர் ஆனா என்ன செய்வோம்? அப்போ ஒரு வண்டிக்கு நன்றி நன்றி வணக்கம். அப்போ ஒரு வண்டிக்கே ஸ்டெப்னி வேணும், நம்ம கூடாதா? வச்சுக்கலாம்ல. அதனால நீங்க சொன்ன மாதிரி பொண்டாட்டியும் வாழட்டு, பப்பாட்டியும் வாழட்டு அப்படி சொல்லுங்க. நம்மளுக்கு எதுக்கு நான் பொல்லா போயிடும்? பொண்டாட்டி வாழ்க, பப்பாட்டி வாழ்க, பொண்டாட்டி வாழ்க, பப்பாட்டி வாழ்க. இன்னைக்கு அமைஞ்சிருக்கிற பக்கம் வேணாலும் சரி, ஆமா ஒரே கம்பெனி உண்மையுமே தாங்க. இன்னைக்கு அமைஞ்சிருக்கிற பக்கம் வேணாலும் சரி, இன்னைக்கு அமைஞ்சிருக்கிற ஒளி பெருக்கி சரி, உண்மையுமே அருமையான ஒரு ஒளி பெருக்கி மனமார்ந்த நன்றி நன்றி உருவிட்டானே. உண்மையிலுமே பேர் வாங்கினா எங்க வேணாலும் பேர் வாங்கிக்கலாம். உண்மையிலுமே நம்ம உள்ளூர்ல நம்ம மைசெட்டை மதிச்சு நம்மளுக்கு இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க அப்படின்னா கிராமத்தாருக்கு மனமார்ந்த நன்றி. கட்டத்தருமட்டியை சேர்ந்த செல்லம் ஆடியோஸ் அருமையான ஒரு ஒளிவரிக்கை. இந்த மாதிரி மட்டும் அமைச்சு வைங்க, மாசத்துல 35 நாடகம் ஆடலாமுங்க. மாசத்துல 35 நாடகம் ஆடலாமுங்க. நன்றி வணக்கம். ஏன்னா மாசத்துல வந்து அதிகபட்சம் 30 நாள் தான் இருக்கா. அடுத்த மாதம் ஒரு 5 நாளா கடை வாங்கிடுவான், அதுக்கு அடுத்த மாதத்துக்கு வாங்கிடுவோம், அதுக்கு அடுத்த மாதத்துக்கு வாங்கிடுவோம். என்ன பண்றது? அங்க போய் கேட்டுறீங்களா? ஆமா, நம்மளுக்கு கடை வாங்குற புத்தி எப்ப வந்துச்சு? நம்மளாம் பள்ளிக்கூடம் போயிருக்கோமா இல்லையா? பள்ளிக்கூடம் போகும்போது வராங்க, இங்கதான் முக்கியமான கணக்கெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க.
கூட்டல் கணக்கு, கழித்தல் கணக்கு, வகுத்தல் கணக்கு, பெருக்கல் கணக்கு. இந்த கணக்கையெல்லாம் விட ரொம்ப முக்கியமான கணக்கு ஒரு கணக்கு இருக்குது. கடை வாங்கி கழிக்கிற கணக்கு. இந்த கடை வாங்கி கழிக்கிற கணக்குல 10 அந்த ஸ்தானத்துல இருந்து 10 கடை வாங்கி சொல்லி என்னைக்கு எங்க பாண்டி வார்த்தை சொல்லி கொடுத்தாரு. அன்னைக்கு ஆரம்பிச்சது உங்களுக்கு கடை வாங்குற பத்தி. ஏன்னா இது வரைக்கும் கடனை வாங்கிக்கிட்டு தான் இருக்கேன். கொண்டு போய் அடைச்ச பாடு கிடையாது. ஆமா, அன்னைக்கே வார்த்தையாரு கடனை வாங்கத்தான் சொல்லியிருக்காரு. கொண்டு போய் அடைக்க சொன்னால இல்ல, கடனை வாங்கிக்கிட்டு தான் இருக்கேன். கொண்டு போய் அடைச்ச பாடு கிடையாது. தம்பி, இந்த கடை வாங்கின பூரா தின்னு விட்டு நெஞ்ச நிமித்தி இருக்கிறாங்க. கடை கொடுத்தவன் பூரா மரத்தை குடிச்சுக்கிட்டு செத்துக்கிட்டு இருக்காங்க. ஆமா, இவன் வாங்கின கடனை திரும்பி கொடுப்பானா கொடுக்க மாட்டானா? போன் பண்ணோம்னா போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுக்கிறான். அப்படி இல்லைன்னா வீட்டுக்கு வெளியில போட்டோ போட்டுவிட்டு வீட்டுக்கு போய் படுத்துக்கிறான். இவன் ஆளே கண்டே பிடிக்க முடியறது இல்லை அப்படின்னு சொல்லி கடன் கொடுத்தவங்க மருந்தை குடிச்சு செத்துக்கிட்டு இருக்காரு. தம்பி, இந்த கடை வாங்கினவங்க கடனை பண்ணி திரும்பி கொடுத்துருவோம் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்கு. ஆனா இருந்தாலும் இந்த கடனை கேட்டுவாங்க, இந்த பணம் வச்சிருக்கிற பகுமானத்துல அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? தம்பி, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை விளக்கு போட்டுட்டான், அதனால போயிட்டு நீ நாளைக்கு வா. ஆமா அப்படின்னு சொல்லி திருப்பி போட்டுறது. இவனு கட்டின பொண்டாட்டி பிள்ளை ஒட்டி எல்லாத்தையும் கொண்டு ஆஸ்பத்திரியில ஒண்ணி போட்டுட்டு 5 வட்டிக்கு கொடுக்குற இடத்துல 15 வட்டியா இருந்தாலும் பரவாயில்ல, எப்படி கடனை வாங்கி கொண்டு ஆஸ்பத்திரியில ஒண்ணே கொட்டிட்டு குடும்பத்தை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி மறாவதுனால அதே விட்டவன் நிக்கிறது. ஆமா, மறாவதுனால என்ன சொல்லிடுவாங்க? தம்பி, நீ வர்றதுக்கு முன்னாடி இன்னொரு ஆள் வாங்கிட்டு போயிட்டாங்க, நீ போயிட்டு ஒரு வாரம் சென்று வா அப்படின்னு சொல்லி திருப்பி போட்டுறது. இவன் வீட்டுக்கு அவன் வீட்டுக்கு நடையா நடந்து கடனை வாங்கி கையில புடிச்சான்னு வைங்க, அப்பதான் இவன் திட்டம் போடுவேன். எப்படி ஏன்டி ஒப்பனை 10 தடவை நடக்க விட்ட, உன்னை குறைஞ்சது 10 வருஷம் ஆச்சு நடக்க விடல அப்படின்னு சொல்லி இவன் திட்டம் போட்டுருவேன். இதை இவனை வாசப்பட வட்டியை முதல்ல வச்சுட்டு மறுபடியும் வேலை பாடுறான் அப்படின்னு கேட்டான்னு வைங்க, கடை வாங்குறத அப்படியே பழிச்சு அடிச்சிருவேன். எப்படி இதுக்கு மேல என்கிட்ட கடனை கட்டி தொல்லை பண்ணுனேன், என் சாவுக்கு காரணம் நீதான் சொல்லி உன் பேரை எழுதி வச்சுட்டு செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிடுறது. ஏன்னா அடிச்சா அசல் போச்சு, வஞ்சா வட்டியும் போச்சு. அது மொத்தத்துல கொடுத்த பணத்தை வசூல் பண்ணணுமா இல்லையா? வசூல் பண்ணிட்டான்னு வைங்க, அதுக்கப்புறம் எங்க நேற்று பார்த்தாங்க அண்ணன் எனக்கு வகுத்து வலிக்குன்னா ஒரு 2 ரூபா உடனே இஞ்சி மரப்பா வாங்கினேன் அப்படின்னு கேட்டா கூட கொடுக்க மாட்டேன். சரியான வல்லால கண்டு நம்மளை கொண்டு கொலைக்கேசில் அதோட கடனே கொடுக்க மாட்டாங்க. எந்த பண்ணாலும் பெரும்போட பெரியவர்களே, பெரும் மதிப்பிற்கு மரியாதை தாய்மார்களே, காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பிய மண்ணை பொன்னாக்கும் விவசாய பெருமடி மக்களே, டியூட்டி டிகினிட்டி சொல்லப்பட்டு கடமை கண்ணியம் கட்டுப்பாடு காக்க வந்திருக்கும் காவல்துறை அதிகாரி அவர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். அதாவது சனதானம் நேரம் சார்மறை சார்ந்தால் குலம் என்று சொல்வராம் குரகடல் வெறுப்பது உண்டோ, குலமன் தமிழ்நாடு புதல்வலான் சென்றால் நலம் என்று சொல்வதால் நடி வர பெரிய குற்றம். அதாவது மழை வரிச்சிக்கும் காலத்திலே சுத்த ஜலமான அத்தமான தண்ணீரை அடைத்துக் கொண்டு சாகரம் சமுத்திரத்தை சேர்க்கிறதா அத்தண்ணீரை வெறுக்காதே, தன் இனம் என்று சேர்க்கிறதா கடல் தன்போல. நாங்கள் நடிக்கிற நேரத்தில் சொல் குற்றம், பொருள் குற்றம், தாள குற்றம், மேல குற்றம், நடிப்பின் குற்றம், உடுப்பின் குற்றம், குற்றம் இருந்தாலும் குற்றம் என்பது அள்ளி, குணம் என்பது அள்ளி. நாங்கள் பிள்ளைகள் எப்போது தவறுகள் எப்படி ஆதரித்து மன்னிப்பீர்களோ அதுபோல என்னை மேல சார்ந்த நடிகர்களையும் ஆதரவு உதவுமாறு மேக்கப் படவுடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். உள்ள போய் சொல்றியா? எதுக்குள்ள போய் சொல்றாருன்னு தெரியல. இருக்கட்டும். அண்ணே, உலகத்திலேயே நம்ம கஷ்டமான வேலை எந்த வேலை? நம்மளாம் ஒவ்வொரு ஊர்ல இருந்து நம்ம நேரம் நம்ம தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்துக்கு மதுரைக்கு வந்து ஒரு வேலை படிச்சு வேன்ல ஏறி நம்ம கட்டத்தான்மேட்டில் வந்து நாடகத்தை சிறப்பா நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளாம் வந்திருக்கோம்ல. இந்த மலையிலையும் கூட நம்ம பார்க்குற வேலை கஷ்டமான வேலையா? இதெல்லாம் கஷ்டமான வேலையே கிடையாதுங்க. கரண்ட் இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி, இவ்வளவு மலையிலேயே நாடகத்தை சிறப்பா நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒளி நிறைவேற்றார்கள். இவ்வளவு சாமிகளை வளர்ந்து போட்டு சிறப்பா பண்ணிட்டு இருக்காங்கல்ல. நீங்க பார்க்குற வேலை கஷ்டமான வேலையா? அதெல்லாம் கஷ்டமான வேலையே கிடையாதுங்க. 10 மாசம் ஈ கடிக்காம எறும்பு அடிக்காம நம்மளாம் சுமந்து பெத்தெடுத்துக்காம தாயும் தகப்பனும் அவங்க சுமந்து பெத்தெடுக்க நம்மளாம் வந்திருக்க முடியுமா? இவ்வளவு தூரம் கஷ்டமான வேலையை பார்த்துருக்காங்கல்ல. அவங்க பார்க்குற வேலை கஷ்டமான வேலையா? அதெல்லாம் கஷ்டமான வேலையே கிடையாதுங்க. அது கிடையாது. உயிர் வார நிலைமையை உயிரை கொடுத்து காப்பாற்றுவார் மருத்துவர்கள். ஏன்னா எந்த கவர்மெண்ட் அதிகாரிக்கு லீவ் இருக்கு? மருத்துவர்களுக்கு ஒரு நாள் லீவ் இருக்கா? கிடையாது. இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு பாக்குறாங்கல்ல, அவங்க பாக்குற வேலை கஷ்டமான வேலையா? அதெல்லாம் கஷ்டமான வேலையா கிடையாதுங்க. ஏன்னா இரவுன்னு பாராம பகல்னு பாராம இந்த காவல்துறை அதிகாரியாவ காவல் காத்துக்கிட்டு இருக்காங்கல்ல. உண்மையிலுமே எந்த இடத்துல ஆக்சிடென்ட் விபத்து நடந்தாலும் சரி
அந்த இடத்துல அவங்க சொந்த வந்தா தாய் தகப்ப யாரும் வந்து நிக்க மாட்டாங்க. முத வந்து நிக்கிறது யாரு? யாரு? காவல்துறை அதிகாரி. அம்மா கஷ்டப்பட்டு பாக்குறாங்கல்ல, அம்மா அவங்க பாக்குற வேலை கஷ்டமான வேலையா? அதெல்லாம் கஷ்டமான வேலையே கிடையாதுங்க. வெயிலும் பாராம மழையிலும் பாராம எல்லையில காவல் காத்துக்கிறாங்க ராணுவ வீரர்கள். அம்மா அவங்க இங்க காவல் காத்துக்கிறாங்க, சுதந்திரமா இருக்கிறோம். உண்மை இருக்க முடியாதுல. துப்பாக்கி எடுத்து டொப்பு டொப்பு டொப்புன்னு போட்டு முளைச்சிட்டு தள்ளிடுவாங்க. தள்ளிடுவாங்க. தூரத்துக்கு கஷ்டப்பட்டு எல்லையில காவல் காத்துக்கிட்டு இருக்காங்க ராணுவ வீரர்கள். வீரர்கள் அவங்க பாக்குற வேலை கஷ்டமான வேலையா? கஷ்டமான வேலைப்பா. அதெல்லாம் கஷ்டமான வேலையே கிடையாதுங்க. எந்த வேலை கஷ்டமான வேலை தெரியுமா? இந்த ஊருக்கு பாக்குறாங்க பாரு 100 நாள் வேலை. அம்மா அதுதான் கஷ்டமான வேலையே. உண்மைதாங்க சொல்றேன். உண்மையிலுமே அதுதான் கஷ்டமான வேலையே. வேலைக்கு போற மாதிரி பாருங்க, வீட்டுல இருந்து எவ்வளவு மேக்கப் போட கிளம்புறாங்கல்ல, ஆஹா அதே மேக்கப் போட திரும்பி வந்துருது. சோப்பு சீப்பு கண்ணாடி என்ன போடுறது கொண்டு போயிடுறது. வேலை முடிஞ்சது மறுபடியும் மேக்கப் போட்டு விட்டு வந்துடுறது. இந்த மாதிரி எங்க கொடுக்கும்போது பாருங்க, எங்க அப்பாவுக்கு எங்க அம்மாவுக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப காலமா குழந்தையே இல்லை. சரி குழந்தைய நம்ம வீடு பாருங்க, போகாத இடம் இல்லை, ஏறாத மலை இல்லை. குழந்தை வரம் கேட்டு சபரிமலை ஐயப்பன் கோயில், பழனிமலை முருகன் கோயில், இந்த மாதிரி கோயில் கோயிலா போய் வரம் கேட்டுருக்காங்க. கூடிச்சி கூண்டில் அடைச்சி கூவ சொல்லுகிற உலகம். எனக்கு கோவம் வந்துச்சுன்னா எதை கிடைக்குன்னு எனக்கே தெரியாது. எந்திரிச்சு உட்காருப்பா. ஆமா 2 நாள் மாதிரி பள்ளி வந்து படுத்துக்கிட்டு இருக்கீங்க. நீ உங்களுக்கு கொட்டையை கட்டி கொடு. மொட்டை மொட்டையா சுட்டு போங்க, வாயில விட்டு வாயில விட்டு என்ன நினைப்பாங்க? சொன்ன வார்த்தையா அப்படி சொல்லுங்க. அப்படி பாருங்க, இந்த குழந்தை வரம் கேட்டு பழனிமலை முருகன் கோயில் போய் வரம் கேட்டாங்கல்ல. சரி 10வது மாசம் நான் பிறந்துட்டேங்க. அடடா 10வது மாசம் பிறந்த உடனே வரங்க நீ சிறு சிறப்போட வளர்த்து வந்துட்டு இருக்காங்க. சரி அப்படி வளர்த்து வந்துட்டு இருக்கும்போது வரங்க எனக்கு 23 வயசு ஆயிடுச்சு. என்ன வயசு? 23 அது ரைல்வே கலெக்டர் அது வாட்டுக்கு டக்கு டக்கா நீண்டுக்கிறேன். எனக்கு 23 வயசு வந்துருச்சு. சரி 23 வயசு வந்த உடனே ஒரு நாள் பாருங்க திட்டி இன்னும் வயசுக்கு வந்துட்டேன். பொம்பளை வயசு போடுவா, ஆம்பளை வயசு போடுறா. ஆம்பளை நம்மளும் வயசுக்கு வரலாம். உங்களுக்கு விவரம் தெரியல, இங்க உட்கார்ந்து என் பங்காளிக்கு யாருக்குமே விவரம் தெரியல. பொம்பளை பிள்ளை வயசு போடுறோம் எப்படி தெரிஞ்சுக்குவோம்? எப்படி தெரிஞ்சுக்குவான்? வயசு போறதுக்கு முன்னாடி பாவாடை சட்டை மட்டும் போட்டுருப்பாங்க. வயசு வந்ததுக்கு அப்புறம் அவுத்து போட்டுருவாங்க. எதை? நீ வேற பாவாடை சட்டை அவுத்து போட்டுட்டு தாவணி பாவாடை சட்டையை போட்டுக்குவாங்க. அடடா அப்படி தாவணி பாவாடை போட்டு பிள்ளைகளை பார்த்த உடனே நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இந்த பிள்ளை வயசுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரி இப்ப யாராச்சும் பார்த்த உடனே நம்ம தெரிஞ்சுக்கிறோமா? யாரு வயசு வந்தது, யாரு கல்யாணம் பண்ணது, யாரு பிள்ளை குட்டி ஏற்றி பண்றது, யாரு பேரமே தெரியுதுன்னு தெரியல. பூரா நைட்டியை போட்டுக்கிட்டே அலையுது. ஆமாடா அவங்க விருப்பம் அவங்க சௌரியத்துக்காக போட்டுக்கிறாரு. இந்த மாதிரி பாவாடை தாவணி போட்டு பார்த்த உடனே நம்ம வயசுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். ஆம்பளை நம்ம வயசுக்கு வந்து எப்படி தெரிஞ்சுக்கிறோம்? எப்படி? கொட்டையில மனுஷன் அங்க போய் தூக்கி பார்த்து. ஆனா அது இல்லைங்க, தாவங்கொட்டையில தாவங்கொட்டையில மீசில மசுறு முளைச்ச உடனே வீட்டுல இருக்கிற தாயை போய் சுதாரிச்சிடணும். நம்ம பையனுக்கு கல்யாண வயசு வந்துருச்சு, கல்யாணம் பண்றதுனால அவனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் செஞ்சு வச்சிருந்தேன் அப்படின்னு வீட்டுல இருக்க தாயை போய் சுதாரிச்சுக்கணும். ஆமா அப்படி பாருங்க, எனக்கு மீச தாடியெல்லாம் முளைச்ச உடனே அப்பா கிட்ட எங்க அம்மா கிட்ட மனசார கேட்கிறேன், எப்படி எனக்கு கல்யாண வயசு வந்துருச்சு, கல்யாணம் பண்ற ஆசை எனக்கு வந்துருச்சு. எனக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்க. சரி அப்படின்னு எங்க அப்பா கிட்ட அம்மா கிட்ட மனசார கேட்கிறேன். இப்ப யாராச்சும் தாய் தகவல் சொன்னா கேட்கறாங்க? கேட்க மாட்டேங்கிறாங்க. கேட்கறது கிடையாது. அவங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச பிள்ளைகளை இழுத்துட்டு கிளம்பிடுறது. அடுத்து பொட்டாட்டியா இருந்தாலும் சரி, ஆமா அந்த பிள்ளை தான் நான் கல்யாணம் பண்ணி வேண்டி இழுத்துட்டு கிளம்பிடுறது. அந்த மாதிரி இருக்க கூடாது. நம்மள வரத்திலையும் தவத்திலையும் பெத்து எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும். எங்க அப்பா கிட்ட அம்மா கிட்ட மனசார கேட்கிறேன். அப்படி மனசார கேட்ட உடனே எங்க அப்பா பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. உனக்கு பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி எங்க அப்பா ஒரு யோசனை வந்திருக்கு. என்ன யோசனை? அந்நியத்துல கல்யாணம் பண்ணா கடைசி காலத்துல கஞ்சி தண்ணி ஊத்த மாட்டாங்க. ஆமா உண்மைதானா? ஆமா ஒண்ணுக்குள்ள ஒண்ணு சம்பந்தம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு பாருங்க. எனக்கு பெரியாத்தா பெரியத்த மகன் உனக்கு அத்தலனா? பெரியாத்தா மகன் வந்து அக்கா இல்லையா? ஆமா நீ தான சொல்ற பெரியத்தாண்டு. பெரியாத்தா மகனுங்க, பெரிய அத்தை மகன் அப்படி சொல்றா. ஏன்னா சேர்த்து சொல்றத பிரிச்சு சொன்னாலும் தவறா போயிடும். ஆமா பிரிச்சு சொல்றத சேர்த்து சொன்னாலும் தவறா போயிடும். பெரிய அத்தை மகனை கல்யாணம் பண்ணி
வச்சுட்டாங்க. ஆடாடா. கல்யாணம் பண்ணி வச்ச உடனே ஆ, அப்பதான் என் பொண்டாட்டி என்கிட்ட சொல்றான், எப்படி? எங்க உங்களை நான் கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னா ஆ, பழனிமலை முருகன் கோயில்ல வந்து நம்ம 2 பேத்துக்கு மொட்டை எடுக்கிறதா சாமி கிட்ட நான் வேண்டுதல் வச்சிருக்கேன். எதுல மொட்டை எடுக்க? மே மொட்டை, மேமொட்டை. கீ மொட்டை இல்ல. சரி. மே மொட்டைன்னா நீங்க சிரிக்கிறத பார்த்தா அந்த மொட்டை இல்ல. மே மொட்டை அப்படின்னா பழனிமலையில மேல மலையில இருக்கிறவருக்கு, சரி சரி. கீழ அடிவாரத்துல இருக்கிற பின்னாடி விநாயகர். ஆமா ஆமா. அவருக்கு இல்ல. சொல்லக்கூடாது. ஆமா. பழனிமலையில மேல இருக்க அதே மே மொட்டை. மேமொட்டை. அந்த மொட்டை அது போய் சொல்லாதே. கீ மொட்டை அவருக்கு சொல்ற பாரு, கீ மொட்டை. அந்த மொட்டைக்கு எடுத்து முதல்ல தாய் மாமனுக்கு சொல்லி விடணும். வந்திருக்காரு எங்க பாட்டி மச்சான், அவர்கிட்ட முதல்ல சொல்லி விடணும். ஆமா, நன்றி வணக்கம் அப்படின்னு பாருங்க. கோயிலுக்கு போலாம்னு சொல்லி கொண்டாடி குட்டி கிளம்புனாம கிளம்புனல்ல. ஆ, பகல் நேரத்துல பாருங்க பழனிமலை படிக்கட்டுல ஏற முடியாது. ஏன்? ஏறின உடனே எனக்கு வடிய ஆரம்பிச்சிடும். சரி, எதுடா? ஏறுவேன். அப்படி சொல்றா? மொட்டை மொட்டையா சொன்னாரா? அதான் மசிலி போட்டு சொல்லவா? சரி, சொல்றா சொல்றா. அப்படின்னு பாருங்க, இப்ப பகல் நேரத்துல போகக்கூடாது, இரவு நேரத்துல தான் போகணும் ஆ, அப்படின்னு சொல்லி என் பொண்டாட்டி கூட்டிட்டு நைட்ல பஸ்ல கிளம்பினல்ல. கிளம்புனேன். பஸ்ல வாங்க நைட் நேரத்துல போனோம் அப்படின்னா ஆ, பஸ்ஸுக்குள்ள லைட் எல்லாம் அமர்த்தி விட்டுருவாங்க. ஆமா, மத்திவாவில முன்னாடி ஹெட் லைட் மட்டும் தான் எரியும். எரியும். அப்படி பாருங்க, நான் பஸ்ஸுக்குள்ள லைட் எல்லாம் எரியாம அமர்ந்த உடனே ஆ, எனக்கு கொஞ்சம் வசதியா இருந்துச்சு என்ன வசதி? தூங்குறதுக்கு. தூங்குறதுக்கு. அப்படி கோயிலுக்கு போகும்போது அந்த வேலைக்கு அது வாங்கி. செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. ஆமா, அப்படி பாருங்க, இந்த ரொம்ப தூரம் பஸ் போனா பாருங்க ஒரு இடத்துல பஸ் நிப்பாட்டுவாங்க. ஆ, ஒண்ணுக்கு ரெண்டுக்கு போறாங்க. ஆமா ஆமா டீ சாப்பிடுங்க ஆமா அப்படின்னு சொல்லி பஸ் நிப்பாட்டுவாங்க இல்ல. ஆமா. அப்படி பஸ் நிப்பாட்டு நேரத்துல பாருங்க, நாங்க போன பஸ்ஸையும் நிப்பாட்ட நுப்பாட்ட பக்கத்துல ஒரு கருப்பு லோடோட ஒரு லாரி ஒண்ணு நிக்க. நிக்க. ஆமா, ஆ, அந்த லாரில இருந்த கரும்பை பார்த்த உடனே என் பொட்டாட்டி ஆசை வந்துருச்சுங்க. எந்த ஆசை? கரும்பு திங்கணும். கரும்பு திங்கணும். அப்புறம் நான் லாரி டிரைவர் மேல ஆசை அது வந்துருச்சு. நான் அப்படித்தான் நினைச்சேன். கரும்பு திங்கணும்னு ஆசை. ஆ, எனக்கு உங்க கையால உரிய கொடுக்குற கரும்பு திங்கணும் ரொம்ப நாள் ஆசை. ஆசை. அதனால உங்க கையால ஒரு கரும்பை உரிய கொடுங்க ஆ, அப்படின்னு சொல்லி என் பொட்டாட்டி என்கிட்ட கேட்டால. கேட்ட. பொட்டாட்டி ஆசைப்பட்டு கேட்கறது ஒரு குறிக்க நிறைவேற்ற ஆமா. நான் உருவுறதுல பெரிய ஆள். எதை உருவாது? கரும்பை. கரும்ப. ஆமா, ஆ, அப்படி பாருங்க, இந்த பஸ் கண்ணாடி லேசா திறந்து விட்டு திறந்து விட்டு கையை விட்டு உருவலாம்னு கையை நீட்டினல்ல. நீட்டுன. பஸ்ஸுக்காக எங்கிட்ட எடுக்க, லாரிக்காக எங்கிட்ட எடுக்க. ஐயா. கரும்பா உருவ முடியல. ஆ, என் பொட்டாட்டி கேட்கறாங்க கேள்வி, அந்த கேள்வி. எப்படா? நான் ஒரு பொட்டாட்டி ஆசைப்பட்டு கேட்கிற கரும்பை கூட உன்னால உருவி கொடுக்க முடியலையே. முடியலையே. நான் என்ன படிச்சு உருவ போறேன்? அதானே எப்படி நீ வச்சு காப்பாத்துவேன் காப்பாத்த போறேன். அப்படின்னு சொல்லி ஒரே சட்டைங்க. சண்டை. ஆமா. ஆ, ஹலோ 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 அண்ணா ஏத்துறேன் மனசாக ஏத்துறேன். காலையில போகும்போது உங்களுக்கு 9 நம்பர் கொடுத்துட்டு போறேன். ஹலோ பேசி பேசி வந்துருச்சு. டெஸ்ட் ஆடியோ டெஸ்ட் டெஸ்ட். அது நல்லா ஆரம்பிச்சு. அதனால அப்படின்னு பாருங்க, நான் கையை விட்டு உருவலாம நீட்டினல்ல. நீட்டுன. பஸ்ஸுக்காரன் எங்கிட்ட எடுத்துட்டாங்க, லாரிக்காரன் எங்கிட்ட எடுத்துட்டாங்க. எங்கிட்ட எடுத்துட்டாங்க. என் பொண்டாட்டி என்னோட சண்டை. சண்டை. அப்பதான் எனக்கு அடி வகுற கலக்குது. என்னடா முத பொண்டாட்டியை கூட்டிட்டு கோயிலுக்கு போறான். போறான். இப்ப வாட்டிக்குள்ள போற அன்னைக்கு சண்டை ஓட்டு போறான்ல. ஆ, வீட்டுக்கு வந்த சொல்ல 4 நாளைக்கு திரும்பி படுத்துக்கிட்டா அப்படின்னா ஆ, நம்ம சோத்துக்கு என்னடா பண்றது என்ன பண்றது? அப்படின்னு பழனிமலை முருகனை நான் வேண்ட ஆரம்பிச்சிட்டேங்க. எப்படி? பழனிமலை முருகா, முருகா, எப்படியாச்சும் ஒரு லாரியை வர வச்சிரு. வர வச்சிரு. அந்த லாரி நிறைய கரும்பு இருக்கணும். இருக்கணும். அதுல ஒரு கரும்பனாச்சி உரிய கொடுத்து என் பொட்டாட்டிட்ட நான் நல்லவர் எடுக்கணும். எடுக்கணும். முருகா எனக்கு கருணை காட்டுறா காட்டா. அப்படின்னு நான் நினைச்சேன். நினைச்ச உடனே பாருங்க கரும்புலோட ஒரு லாரி வந்துகிட்டு இருக்கு. வந்துகிட்டு இருக்கு. அப்ப தங்க என் மனசு குழு குழுன்னு அடடடடடட. இப்ப தானே ஒரு கரும்பனாச்சி உரிய கொடுத்து பொண்டாட்டி நல்லவர் எடுத்துருவான். அம்மா. அப்படின்னு சொல்லி பக்கத்துல வந்த உடனே ஒரு கரும்பை உருவிட்டேங்க. உருவிட்டேன். உருவி சாப்பிடுற கரும்பு. ஆ, அந்த அளவுக்கு நான் உனக்கு எது கேட்டாலும் செய்யாம இருப்பேன். செய்யாம இருப்பியா? அப்படின்னு சொல்லி கரும்பை உருவி என் பொண்டாட்டி கையில கொடுத்தேன்ல. கொடுத்த. இந்த பஸ்ஸுக்குள்ள இருட்டா இருந்தது, அவளுக்கு கொஞ்சம் வசதியா போச்சு. என்ன வசதி? அதாவது லைட் இருந்துச்சுன்னா திங்கும் போது அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களும் கேட்டுருவாங்களா. ஆமா. அதனால இருட்டா இருக்கிறத பயன்படுத்திட்டு நம்மளா தின்னுக்குருவோம் ஆஹா. அப்படின்னு வாயில வச்சுட்டு கடிச்சால ஆ, 4 பல்லு விழுந்து வச்சுங்க. ஏன்டா? ஆமாங்க. ஆ, இப்ப என்னடா நீ கரும்பு உருவி கொடுத்த 4 பல்லு விழுந்து வச்சு நம்ம சொன்னால சொல்ல. எனக்கு அப்பதான் சந்தேகம் வந்துச்சு. என்ன சந்தேகம்? என்னடா நம்ம கரும்பை தானே உருவி கொடுத்தோம். உருவி கொடுத்தான். இப்ப 4 பல்லு விழுந்து வச்சு அப்படின்னு சொல்றானே. ஹலோ, விழுந்தது இவளோட பல்லா ஆ, இல்ல செட்டு பல்ல கட்டின பொம்பளை நம்மள கட்டி வச்சுட்டாங்களா? சரி. அப்படின்னு எனக்கு சண்டை வந்துருச்சு. ஆ, சந்தேகம்.
நேரா டிரைவர்ட்ட சண்டை போயிட்டுங்க. சரி பஸ்ல முதல்ல லைட்ட போடியா. லைட்ட போடியா. பொண்டாட்டிக்கு 4 பல்லு விழுந்து வச்சான். விழுந்து வச்சு. இது என்னன்னு பார்க்கணும். ஆ. அப்படின்னு சொல்லி டிரைவர்ட்ட சண்டை போனல்ல. போனேன். டிரைவர் லைட்ட போட்டாருங்க. போட்டாரு. லைட்ட போட்டதுக்கு அப்புறம் வந்து பாக்குறேன். ஆ. என் பொண்டாட்டி கையில உருவி கொடுத்தது கரும்பு இல்லைங்க. வேற என்ன? எதுதாப்புல வந்த விறகு லாரில இருந்த விறகு. கேக்க. எங்க ரூட்ல போறது ஊராம நைட் ஆயிருச்சுன்னா வெறும் கரும்புலோடாத்தான் போய்கிட்டு இருக்குது. ஆமா. 3 நாளைக்கு முன்னாடி நாங்க பட்டமே தவிச்சமே. என்ன பாடு? என்ன பண்றது? அடேங்கப்பா பேரிகாடெல்லாம் தள்ளிக்கிட்டு வராங்க. தள்ளிட்டு வர்றாங்க. அந்த அளவுக்கு ஆகி போகுது. வண்டி வாகனம் ஓட்டுறது ஓட்டுங்க சந்தோஷம். சந்தோஷம். அந்த அளவுக்கு ஓட்டும் போது வீட்டுல இருக்கிற குடும்பத்தை நினைச்சுக்கிட்டு ஓட்டுங்க. உண்மை உண்மை. ஆமா. ஏன்னா தண்ணியை போட்டுக்கிட்டு மட்டும் கஞ்சாவை தூளை நசுக்கி போட்டுக்கிட்டு வண்டியை ஓட்டின அப்படின்னா பேரிக்காடும் தெரியாது. எதிர்த்தாப்புல வர்ற பிள்ளைக்காரி தெரியாது. நம்ம வாட்டுல எதுல விட்டு ஏத்திட்டு போறோமோ போய்கிட்டே தான் இருப்போம். நம்மளை கொண்டு போய் அப்புறம் எங்க கொண்டு கேட்கறாங்கன்னு தெரியாது. நம்ம 100ல போனா அப்படின்னா பின்னாடி நோக்கிட்டு வந்துகிட்டே இருக்கு. அது ஒரு பக்கம் இருந்துட்டு போனாலும் இப்போ வீட்டுல இருக்கிற குடும்பத்தை நினைச்சுக்கிட்டு 2 வீலர் இருந்தாலும் சரி 4 வீலர் இருந்தாலும் சரி எந்த வண்டியை ஓட்டினாலும் வீட்டுல இருக்கிற குடும்பத்தை நினைச்சிட்டு ஓட்டுங்க. இன்னும் போற காலத்துல இந்த வண்டி வாட்சியெல்லாம் முடிச்சிருவாங்க. பழைய நிலைமைக்கு நம்மள எல்லாருமே ஓட்டுறது எந்த வண்டியை ஓட்டுவான்? சைக்கிள். எந்த சைக்கிளா? அதெல்லாம் ஏன் அடிக்கணும்? அப்புறம் பிரேக் கட்ட மாத்தணும். மாத்தணும். அதெல்லாம் தேவையே கிடையாது. எந்த செலவுமே கிடையாது. அது என்ன வண்டி? ஒரே ஒரு கவட்ட குச்சி மட்டும் இருந்தா போதும். ஆமா அந்த காலத்துல போந்த வண்டி. நொங்கு வண்டி. நொங்கு வண்டி. ஆட நம்ம வாட்டுல கவட்ட குச்சி வச்சிட்டு ஓட்டிட்டு போயிட்டே அத ஓடிட்டே போனாதா சுகர் வராது. எதுமே வராது. நோய் வராது. ஆமா அது ரோக்கத்துல போனால. ஆஹா. ஒரு கிட்ட கிட்டு விட்டு. ஹல் அம்பிகையே ஈஸ்வரியே எமையால வந்து கோவில் கொண்ட குமட்டாரி. அம்பிகையே ஈஸ்வரியே எமையால வந்த கோவில் கொண்ட குமட்டாரி. ஓங்காரியே பேர்பிள்ளைக்காரி ஒரு உடுக்கையிலே பதிவிருட்டும் முத்துமாரி. அம்பிகையே ஈஸ்வரியே எமையால வந்த கோவில் கொண்ட குமட்டாரி.
நன்றி நன்றி. ஏன்னா அடுத்து இன்னொரு ஸ்பெஷல் டான்ஸ் போட்டுருக்காங்க இல்லையா, அவங்களையும் சந்திக்கணும். இதில் வந்து பெரிய கருப்பு சின்ன கருப்பு மகமாயெல்லாம் வருவாங்க. யாரும் எந்திரிச்சு வீட்டுக்கு போயிட வேணாம். ஏன்னா இன்னைக்கு வச்சிருக்க நாடகம் முதல் யாருக்கு உகந்த நாடகம்? மகமாய் வருது அப்படின்னா யாருக்கு உகந்த நாடகம்? பெண்களுக்கு உகந்த நாடகம். அப்புறம் ஆம்பளை எந்திரிச்சு வீட்டுக்கு போயிடுறதா? இல்லை அதெல்லாம் கிடையாது. பெரிய கருப்பு சின்ன கருப்பு வருவாங்க, அதுதான் ஆண்களுக்கு உகந்த நாடகம். அதனால போயிட்டு நம்ம பொம்பளை பிள்ளை இல்லையா நாடகத்தை பார்த்துடுங்க, உங்க சாதாரண பாட்டுகளை கேட்டுடுங்க. கண்ணாலே உங்க கண்ணாலே எட்டி கண்ணால நாடகத்தை பார்த்துடுங்க, உங்க சாதாரண பாட்டுகளை கேட்டுடுங்க. சொன்னாப்புல் அமைதியா இருந்திடுங்க, சொன்னாப்புல் அமைதியா இருந்திடுங்க. சில சகோதரங்களுக்கு பவர் கூடுதா? பெட்டிக்காரப்பா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா. நல்லா இருக்கீங்க. நல்லா இருக்கா? எனக்கு மாமா வேணும் நீங்க. சரி. அவதுனாலதான் வெடிக்குது அப்பப்ப டம்மு டம்மு. அப்புறம் மிருதங்காரு தம்பி நல்லா இருக்கீங்களா? எனக்கு என்னையா உன்னையோட பெரிய கொடுமையா இருக்கு. நாக்கு முறை வந்தாருக்கு உனக்கு என்ன? அப்புறம் ஆல்ரவுண்டுக்காரண்ணே அண்ணன் என்ன சொல்ல அப்பதே ஆறு சந்தேகம் பண்ணாங்க. ஏன் சந்தேகப்பட மாட்டாங்க? அண்ணன் தான் அண்ணனுக்குள்ள என்ன இருக்கு? யாரு சந்தேகம் பண்ண மாட்டாங்க. அண்ணனுக்குள்ள என்னையா இருக்கு சந்தேகம்? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க. நல்லா இருக்கணும். அப்புறம் தாராக்காரு தாத்தா சின்ன வயசா? யாரு நீங்களா? 48 வயசு ஆயிடுச்சு. சரி ரொம்ப சின்ன வயசா? தாத்தான்னு சொன்னா கோவிச்சுக்கிறாரு தாராக்காரு. மாத்தி சொல்லிடுமா? தாராக்காரு சித்தப்பு ஒத்துக்க, இதை ஒன்னையாவது உருப்படியா ஒத்துக்க. நல்லா இருப்ப. நல்லா இருக்கீங்களா? எதுக்கு ஆபரேஷன் பண்ணாங்க? ஆபரேஷன் எதுக்கு பண்ணாங்க? எதுக்கு ஆபரேஷன் பண்ணாங்க? கையில கிழிச்சு பிடிச்சா கண்ணை நல்லா பாத்துங்க. அவங்க பொண்டாட்டி தான் தடவை இருக்கு. மாத்து சொல்லிடு. அவரை வீட்டுல சத்தமா எது ரகசியமா வச்சு பழகுங்க. முதல்ல உன் பேரை உனக்குள்ளே வச்சுக்க போயா. அப்புறம் மைசூர்காரனே நீங்க எல்லாம் இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க. சத்தமா சொல்லுங்க. மைக் செட்டே வச்சிருக்கீங்க. இந்த மைக்கோட சத்தமா கேட்க வேண்டாமா? அப்படியா சொன்னேன் நான். என்ன சண்டை மைக் செட் உள்ளூரா? உங்க வீட்டுல சண்டை இழுக்கலான்னு பாத்துட்டேன். அப்புறம் நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா? என்னதான் 1 மணி ஆகி போச்சு. அசந்து தூக்கம் வருது. நேரத்துல வந்து நல்லா இருக்கீங்களா? என்ன பண்றது? எட்டையா அப்படி நானும் உள்ள தூங்கலான்னு பார்த்தேன். அதனாலதான் நான் தூங்காம வந்துட்டேன். அத உன்னையால அடிக்கத்தான் முடியும், வேற ஒண்ணும் முடியாது. அப்ப அது உமக்குத்தான். நான் என்ன செய்ய போறேன்? ஆமா உண்மையுமே எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி. ஏன் அப்படின்னா நம்ம வரையில எவ்வளவு மழை பெஞ்சிச்சு. இன்னைக்கு நாடகம் நடக்கும்னு நினைச்சா நினைக்கவே இல்லை. ஆனா உண்மையுமே இந்த தெய்வத்தினுடைய அருளால மந்தையம்மன் காளியம்மனா அந்த தெய்வத்தினுடைய அருளால் இன்னைக்கு நல்லபடியா நாடகம் நடந்திருக்கு. தெய்வத்திற்கும் ஊர் பொதுமக்களுக்கும் கலைகளின் சார்பாக மனமார்ந்த நன்றி நெருங்கணும். அதனால வந்தமா ஆடுது ஓட்டமா அப்படின்னு இருக்குமா? ஆமா கண்ணிமைக்கும் நேரத்திலே காதல் கொண்டேன். கண்ணிமைக்கும் நேரத்திலே காதல்
ஏய், நான் என்ன ஒயின் ஷாப் பாரு சொன்னேன். நீயே பாரு மாப்பிள்ளை இருப்ப. எதனா பார்க்கலையே என்னையா இந்த கடைக்கு பெரிய குளிர்ச்சியா? உண்மையிலேயே மக அவங்க சொல்லக்கூடாது ஆனா சூப்பர் டான்ஸ். எதை சூப்பரா இருக்கு மத்தியாமா மகளை எப்படி சொல்றத காமொழி கிமொழி ஒண்ணும் பண்ணலையே. கண்ணை வைக்கும் நேரத்திலே அப்படி கட்டி வைக்கும் நேரத்திலே காதல் கொண்டேனடி. இது அவனா, இது அவனே, அவனே, அவனே. ஒன்ஸ் மோர் சொன்னதுனால நான் அடுத்து மாத்த போறேன். மாட்ட போறியாமா ஏன் மாத்த போற? நான் யாரை ஏமாத்தல. அப்பா இப்ப நிறைய என் மனசு எந்த இருக்கு ஏயா ஏமாத்தப்பட்டு வச்சிருக்க. யாரு யாரையோ நான் உங்களோட சேரல. பாட்டை மாத்த போறேன். பாட்ட மாத்த போறியாமா மாத்தி படிமா மாத்து மாத்து. நாங்க பாட்டுல மாத்துறோம். பாட்டுல மாத்திரியா? சரியில்லப்பா, நினைப்பு தான் பொழப்ப கெடுக்குமா? அம்மா மாத்திரமா? ஆ. ஏ ஆத்தா அத்தரமா வரியா? ஏ அத்தா தரமா வரியா. நான் பார்த்தா பங்கமலே பொரியா? ஆடுறத பாரு நம்மள எத்தனை பேர் ஆடுறாங்க. ஆடுப்பா. மறுபடியும் ஒரு நல்ல ஸ்பீக் எத்தனை நான் இந்த ஆல்ரவுண்டுக்காரனை அவரை பிடிச்சுக்க. அதே அவர் பூவாக அண்ணாம அண்ணாம அடக்கி கொடுத்திருக்கே. சார போட்டாச்சு கஞ்சாரு காட்டாச்சு நமக்கு நினைச்சிருக்கே. மகளை போய் இப்படி பாரு. பாவாடக்கிலையா கபடி ஆடுற? சரியில்லை. அவர் பூவாக அண்ணாம அண்ணாம அடக்கி கொடுத்திருக்கே.
முதல்ல சொல்லியா சொல்லியா எனக்கு தான் சொல்லியா கேக்குற சத்தம் ஏமா நாலு பேருக்கு எதுக்கு இருக்கு எடுக்கல எதுக்கு இருக்கேன்னு எதுக்கு நாங்க ஊரை உனக்கு அடிக்கிறது இருக்கானே தோட்ட வர அடிக்கிறேன் பெரிய மனுஷன் எப்படியா பேசுறது அடிக்க வந்திருக்கீங்களா எதுக்கு இருக்கீங்க அடிக்க வந்திருக்காரு அடிக்கலாம் அவர் வேலை அவர் வாசிக்கல அடிக்கிறாரு அதனால அவர் சொல்றாரு உண்மையை சொல்லிட்டா அதனால பெட்டிக்காரப்பா உங்ககிட்ட வரட்டுமா ஆமா ஆமா திண்டுக்கல்லு மதுரை ஜில்லா எனக்கு உங்ககிட்ட கொஞ்சம் பேச கொஞ்ச நேரம் ஒதுக்கு அப்புறம் மிருதங்கக்கார தம்பி அலப்பி அவர் பாரு சிக்னல்ல சொல்றாங்க வாயை திறந்து பேசக்கூடாது அம்மா அப்படின்னு சொல்றாங்க அதனால அவர்கிட்ட ஆடி போடுவியா போடுதா மச்சானான தீ போட்டு அப்புறம் மால் ரெண்டுக்காரர் ஆமாம்மா அவர் என்ன அவர் தாங்க தெரியாம முடிக்கிறேன் அவருக்கார அண்ணன் அண்ணே சரியா சொல்லிட்டேன் ஏன் என்னாச்சு என்னாச்சு சாமான் எடுத்துட்டு வீட்டுக்கு போறேன் ஏன் எதுக்கு இப்படி சொல்றீங்க ஆமா அண்ணன் வந்து என்ன மூடு வருமா வாசிக்க ஐயோ அண்ணன் சொல்லக்கூடாதா மன்னிச்சுக்க இனிமேல் நான் எந்த மனிதனும் உங்களை அண்ணனே சொல்லுவேன் இப்ப சரியா பாடு நீங்க என்ன சொல்லணும் அண்ணன் வேண்டாம் சித்தப்பு அவருக்கு அவர் உங்களுக்கு அண்ணன் தானே அவர் அண்ணன் தானே அவர் சித்தப்பானா அதுக்கு பின்னாடி நீங்க என்ன வேணும் சித்தப்பு தானே என்ன நீ சொல்றது சரியா உங்க அம்மாவை கேட்டாப்ல சொல்லு எதுக்கு எங்க அம்மா பெரியம்மா வேணும் நீங்க சின்னம்மாவை தான் தேடுறியா பெரியம்மாவை தேடுறியா சின்னம்மாலாம் இல்ல பெரிய அம்மா தான் இருக்குது எனக்கு என்ன நீ பார்க்க அந்த செத்தால சொல்ற உங்களுக்கு அண்ணன் அவர் தானே அவங்க பொண்டாட்டி என்ன வேணும் அண்ணன் பொண்டாட்டி என்ன என்ன அண்ணி வேணும் மதுரை அம்மா மாதிரி அப்படியே இருக்கணும் அதை விட்டு நகரக்கூடாது அதனால உங்ககிட்ட சரி உங்க மனசு கஷ்டப்படுது பாவமே ஏ மச்சான் 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 ஆசை மச்சானே ஏ பாடுறோம்ல தாத்தா தாத்தா தண்ணிக்குள்ள அப்படி பாடுறோம் ஏ மச்சான் 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 எதுக்கு இப்ப வேமா வாச்சனன்னு தெரியும் எதுக்குமா ஈரத்துல நான் வேமா இங்க இருந்து ஆகிட்டு வந்து புளிய வலிச்சு விட்டு கீழே இருக்கிறேன். இவர் வேடிக்கை பார்க்கணும் உங்க ஐடியா தெரியுதுயா அப்புறம் தாளக்கார தாத்தா என்னையா 3 இடத்துல வந்தாச்சு போதும் பிள்ளைங்க எனக்குன்னு ஒரு ஆள் போட்டுருக்கேன் என்ன செய்ய போறீங்க என்ன செய்ய போறீங்க அவரோட
பாம்பு வீட்டு போகுது. பூங்குயிலே நான் என்ன அசிங்கமா பாடலைங்க? நான் என்ன அசிங்கமா பூங்குயிலே பூங்குயிலே இப்ப அவர் ஆடணும்னு சொன்னீங்கல்ல, அப்ப அவர் என்ன செய்யணும்? நான் ஆடுற மாதிரி தான் ஆடணும். அவர் என்னமோ மாக்கு என்னமோ அந்த மாதிரி நான் ஆடுற மாதிரி தான் ஆடணும். அவங்க 3 பேர் இறங்கி வர முடியாது. உட்கார்ந்து இருக்காங்க. நீ நல்லா தனியா நிக்கிற, நான் ஆடுற மாதிரி ஒழுங்கா ஆடுற. இந்த கால என்ன சகதியா? நான் ஆடுற மாதிரி சரியா ஆடணும். இல்லைன்னா காலத்தை அப்படி வீடு கட்டி விட்டுருவேன். பூங்குயிலே பூங்குயிலே ஏடா காலம் போன கடைசியில ஆடுறத பாரு, கரைச்சா காவடி எடுக்கணும். உன்னை இனிமே ஆடுறது அவரு எடுத்து மாக்கு தவிர்ச்சு. அதனால எனக்கு ஒரு ஆள் போட்டுருக்காங்க. போட்டு ஆளை கூட சந்திச்சிருமா? லலா, லலா, தண்ணியை போட்டு வந்துட்டியா? நாடகத்தை கெட்டாலையா தண்ணியே போட்டு நாசமா போவேன். மாப்பிள்ள வாங்க மாப்பிள்ள. இந்தாங்க. எனக்கு உட்காருங்க. ஏய் வாங்கிட்டடா. ஏய் வாங்கிட்டடா. ஏதாவது செல்ல வாங்க வேண்டாம் போல. நீங்களும் நல்லா இருக்கீங்களா? நல்லா அறிவுரை சொல்லிவிட்டு இப்படி வந்து குடிச்சுட்டு நாடகத்தை கெடுத்து விடியாடா. கூறு கட்டவரை குடிபோதை வெளியே பண்ண நினைக்கிறீங்க? போட குடியேற போல போ. அதெல்லாம் கிடையாது. மைக்கு வெளியே போச்சு பிடிச்சி நுப்பாட்டு. நம்மளாம் எவ்வளவு சாப்பிட்டாலும் சரியா இருக்கு. என்ன ஆடுக்காரனே மைக்கு விழுக போச்சா? இவர் அதை புடிச்சு நிப்பாட்டி இருக்காரு. கேட்டு ஏண்டா வெண்ண, நீ 1 வருஷத்துக்கு நாடகம்னாலும் சரி, உண்மையில இந்த சாமி சத்தியமான சொல்றேன், இந்த மைக்கு கொஞ்ச நேரம் கட்ட முடியுமா? உனக்கு எதுக்கு இந்த வேண்டாம்? தொட்டு பாக்குறேன், நான் தொடவே இல்லை, மூலையில் விழுந்துட்டேன். திருத்திருன்னு எங்கடா போகுது? குலக்கேசர உள்ள போறேன். எத்தனை ஓட்டுறாங்க அண்ணா? இங்கிட்டு திரும்புடா. மேடை இங்கிட்டு இருக்குது. எத்த வைக்க சொல்லுங்க மைக் செட்டுக்கார. சொல்லுவாங்க
ஒருத்தர் சேர்த்துக்கிட்டு சரி ரெண்டு பேரும் சரிக்கு சரியா காசையும் போட்டுக்கிட்டு ஒரு கோட்டை வாங்கி 2 கப்புல ஊத்திட்டு அளவு சரியா இருக்குதா அப்படின்னு சொல்லி தூக்கி வச்சு அளவையும் பார்த்துட்டு ஆனா சைடிஷ் இருந்துச்சுன்னா அதை தொட்டுக்கிட்டு நாங்க குடிச்சிருவோம். இல்லன்னா என்ன செய்வீங்க? சைடிஷ் மட்டும் இல்லைன்னு வை. இல்லன்னா பெரங்கைய முணந்து வாத்து அடிச்சவன் தலையெல்லாம் முணந்து வாத்து சீ அதுவும் கிடைக்கல அப்படின்னு சொன்னா கையை தூக்க சொல்லி கம்பு கூட்டெல்லாம் முணந்து வாத்து இறங்க மாறலாம். அப்படி கண்ணை மூடிட்டு குடிச்சுக்கிட்டு இருப்போம். அப்படி கண்ணை மூடிட்டு குடிச்சுக்கிட்டு காசு போட்டு வாங்கிருக்கோமா இல்லையா ஒரு சொட்டு வெளியில விடுறது கிடையாது. அப்படியே ரிட்டர்ன் பண்ணி உள்ள தள்ளி சிறு கூட்டம் பெரிய கூட்டம் எல்லாத்துக்கும் சரிவாதியா பங்க பிரிச்சு அனுப்பி விட்டுட்டு அப்படி ராஜ முதல்ல தெரியல பார்த்து நீ குடியாரு சொல்லி அப்படி என்ன வயித்துக்கடா குடிக்கிறேன்னு நான் கேக்குறேன். என்ன குடியாரு சொல்லி பேசாதே. குடிகாரனே சொல்லுவாங்க. ஒரு தடவை பல தடவை என்ன சொல்றீங்க? குடியாரு இல்ல அவர் வீட்டுல அவர் போறாரு, நீ என்ன போற? குடிகாரனே குடியாரனே என்ன சொல்லுவாங்க அப்புறம்? அதான் வணக்கம் தண்ணி பிடிக்க போறியா? தண்ணியை குடிச்சா தலையில ஊத்தி விடுறப்ப தெரியல பாப்பா. எப்பயுமே குடியாரனா சொல்லி பேசாதே. குடிகாரனே என்ன சொல்றப்ப? குடியாரனும் குழந்தையும் ஒண்ணு. குடிகாரனும் குழந்தையும் ஒண்ணா? உனக்கு அம்புடுத்தே மரியாதை சொல்லிவிட்டேன். குழந்தையும் தெய்வம்னு தான் ஒண்ணு சொல்லிருக்காங்க. யாரு சொன்னதா? இப்ப உட்கார்ந்திருக்க ஆத்தாவும் பூரா சொல்லு பாரு. பின்னாடி உட்கார்ந்திருக்க ஆத்தாவும் என்னதா? குழந்தையும் தெய்வம் தான் ஒண்ணு சொன்னாங்க. அப்படி சொல்ற கை கட்டிட்டா பப்புடுக்காரங்க. ஆமா ராமா கையை தட்டுறாங்க. கட்டிங்க உங்கடா தூக்க போட்டு குழந்தை நீ தூக்கு போடு தொக்கு. அவ கை தட்டிட்டாங்க, நீ தான் தூக்கணும். குழந்தையும் தெய்வம் ஒண்ணு சொல்லாம கை தட்டுறாங்க. ஆமா ஊர உங்க கம்பெனி. எங்க கம்பெனி? இப்ப ஏன் கம்பெனி அப்ப? என்ன உங்க கம்பெனி? குடியாரனும் குழந்தையும் ஒண்ணு சொல்லாம கை தட்டுங்க பாப்போம். எப்படி? நம்ம நீ குடியா வாங்கி 4 முடக்கு. எதிரி எங்கேயுமே இல்ல, எனக்கு எதிரி உள்ளேயே இருக்குது. பொறுத்தா பொறுத்தா நீ எதுக்கு நான் கேட்கிறேன். நீ எனக்கு தட்டியா பப்புனு காரணத்துல சொல்லிட்டு தட்டிட்டு போட்டா ரெண்டுக்கும் அப்படி தட்டி ஒரு பொதுவுல போங்கடா நீங்க. ஆமா குடியாரனும் குழந்தையும் ஒண்ணு சொல்லி ஏன் சொல்றேன்? ஏன் சொன்னீங்க? ஒரு குழந்தை எப்படி தொட்டில படுத்துக்கிட்டு துணிமணியோட ஒண்ணுக்கு 2 போய்கிட்டு கிடக்குமோ சரி அதே மாதிரி இந்த குடியாரங்களும் துணிமணியோட ஒண்ணுக்கு 2 போய்கிட்டு கிடப்போம். நானும் கிட்ட போடக்கூடாது. ஒரு குழந்தை எப்படி துணிமணி இல்லாம அம்மன கட்டையா கிடக்குதோ அதே மாதிரி இந்த குடியாரங்களும் துணிமணி இல்லாம அம்மன கட்டையா கிடப்போம். இத சொல்ல வெக்கம்லையா உனக்கு? ஒரு குழந்தைக்கு எப்படி துணிமணியா மாத்தி அதே மாதிரி எங்களுக்கு துணிமணியா மாத்தி விடும். மாத்தி விடுறேன். துணிமணியில மாத்தி விட மாட்டேன். அம்மிகளை தூக்கி கொண்டு சோழி எத்தனை முடிச்சிருக்கீங்க? சரிதானத்தா? நீ போதும் தான் எனக்கு. அப்ப ஆமா மட்டி ஆச்சு. விடிய நீ உருவாகல போதும் தான். என்ன பெத்த ஆத்தா மாதிரி அம்மா கை கை தட்டுனேல்ல கண்ணத்தை போட்டு புல்ல அப்படி நம்ம மட்டி ஆச்சு. அது என்ன சொல்லுதுன்னா அம்மிகளை இருந்தா பாரு, இல்லைன்னா வாயா வீட்டு பக்கத்துல இருக்க பாறாங்களையாச்சும் நான் தூக்கி தரேன்னு சொல்லுது. அப்படி சொல்லு நீ. ஆமா கை தட்டினியா? நான் பெத்த ஆத்தா மாதிரி உங்களை பார்த்து ஒண்ணு கேட்கிறேன். என்ன கேட்க முடியும்? ஆமா கை தட்டினியல்ல உங்களை பார்த்து ஒண்ணு கேட்கிறேன். என்ன கேட்க முடியும்? இப்ப வாச்சிருக்கிற என் புருஷன் மட்டும் இன்னும் 7 ஜென்மத்துக்கு எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்ற மட்டும் கையை தூக்க வைப்போம். ஒருத்தரும் தூக்கல. புரியல அவளுக்கு. தெளிவா கேளுங்க மறுபடியும். நான் சொன்னது உங்களுக்கு புரியலையா? என்ன பெத்த ஆத்தா மாதிரியா நான் உங்களை தான் பார்த்து ஒண்ணு கேட்கிறேன். கேளுங்க. இப்ப வாச்சிருக்கிற என் புருஷன் மட்டும் இன்னும் 7 ஜென்மத்துக்கு எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்ற மட்டும் கையை தூக்க வைப்போம். தூக்குதா இவங்கள பாரு. அட நீ கட்டினா பொண்டாட்டி கட்டணும்டா. எதுக்கா கை தூக்கல தெரியுமா? எதுக்கு ஒருத்த கூட தூக்கல? ஒரு ஜென்மத்தை கிடைக்கிறதே பெரும்பாடா இருக்குது. இன்னும் 7 ஜென்மத்துக்கு ஒரு புருஷனை கட்டிக்கிட்டு நாங்க எத்தனை குளத்தோட போய் தலைமுழுகிறது அப்ப நினைச்சுக்கிட்டு யாருமே கை தூக்கல. சரி எங்க பொம்பளை கேட்டியல்ல? இப்ப எனக்காவது இந்த 2-3 பேர் கை தட்டினாங்க. உனக்கு பூரா கை தட்டி உள்ள இருந்து கூட கை தட்டி வந்துச்சுல, விசில் அடிச்சாங்கல்ல. இப்ப உனக்கு தைரியம் இருந்தா அதே மாதிரி உங்க ஆம்பளைல பூரா கேளியா பாப்போம். உள்ள இருந்து கைய தூக்கணும். இப்ப தட்டினா ஆண்களா பெண்களா அப்படின்னு சொல்லி போட்டி வந்ததுக்கு அப்புறம் போட்டி நம்ம தோக்கலாமா? தோக்க கூடாது. என் பங்காளி உங்களையும் பார்த்து ஒண்ணு கேட்கிறேன். இப்ப வாச்சிருக்கிற என் பொண்டாட்டி மட்டும் எனக்கு எப்பயுமே கிடைக்க
இருப்பாங்க. அப்படியா? தைரியமா கை தூக்கிடுறாங்க. ஆ, கை தூக்காத ஆளு கூட யாரு தெரியுமா? யாரு? அவங்க ஊர உள்ளூர்காரங்க. அது எப்படி சொல்றீங்க? பொண்டாட்டிய பக்கத்துல உட்கார்ந்திருக்கும் போல உனக்கு. ஆ, கை தூக்குறத பார்த்தா காலையில வீட்டுக்கு போனதால ஏன்டா எடுவட்ட தம்பி இப்படி நீ கையா தூக்குற? ஏல வீட்டுக்கு போன உனக்கு வழக்கு வந்து கேட்டா பிச்சு வாங்க பண்ணி. பிஞ்சு. ஆ, யாருமே கை தூக்கல. என்ன பெத்த ஆத்தா மாதிரி என் பங்காளி எல்லாருமே 100 ஆயிரம் 150 ஆயிரம் வரைக்கும் பிள்ளை ஊட்டி பேர மத்தியில எல்லாம் நல்லா இருக்குன்னு. அவங்க எல்லாரும் 150 என்ன 200 ஆயிரம் வரைக்கும் கூட நல்லா இருப்பாங்க. இப்ப அவங்க வச்ச நாடகத்துக்கு என்ன மத்தியில தண்ணியா போட்டது நாடகத்தை கெடுக்க பாக்குறேன்னு கேட்டேன். ஓ அத கேக்குறியா? இங்க வரமா. ஆ? இப்பேற்பட்ட நாடகத்தை இவ்வளவு செலவு பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா ஆ, நாடகத்தை நம்ம நல்லா கெடுக்க கூடாது. கெடுக்க கூடாது. நாடகத்தை கெடுக்கலாம். அதத்தான் நானும் சொல்றேன், நாடகத்தை கெடுக்கலாமாங்க? அதனால நான் என்ன சொல்றேன் அப்படின்னா என்ன சொல்றீங்க? ஒரு 4 மணிக்கு கட்டி வாங்கிட்டு நீங்க வாங்கிட்டு வந்து 4 மணிக்கு வந்து என்னடா சொல்ற? டேய் இந்தரா நாடகத்தை நடிக்க வந்தா படுத்து தூங்க வந்தா. நல்லா சொல்றாரு. விடாத விடாத விடாத. ஏன் படுக்கிற அப்படி? ஐயே ஐயே. ஒரு வருஷம் மட்டும் படுக்க போய் படுக்க டேய் மரியாதை எந்திரிச்சுடா. இவன் நாடகத்தை நடிக்க வந்தாலும் படுத்து தூங்க வந்தாரா? டேய் எந்திரிக்கிறேன். என்னன்னு? பார்த்துட்டே மரியாதை எந்திரிச்சிரு. எதுக்குன்னு? ஒரேக்க வராது. நாடகத்தை நடிக்க வந்தா போய் படுத்து போதே எந்திரிச்சுடா. அதுக்கு உருட்டிக்கிற தள்ளி விட்டுருவேன். ஏய் உபத்திரியம் பண்ணாய். டேய் என்ன எந்திரிச்சா எந்திரிக்க மாட்டீங்க? ஆனா எந்திரா. அதுக்கு மேல எனக்கு டவர் கிடைக்காது. என்ன எந்திரிச்சா எந்திரிக்க மாட்டேன்? எந்திரிக்க மாட்டேன். ஒன்னே சொன்னையா? அட ஒன்னே சொல்லுடா. எப்ப என்ன குடியான்னு சொல்லி பேசக்கூடாது. இது என்ன கையில தோல்ல போட்டுறீங்க? என்ன கேக்குறியா? என்னை பார்த்து என்னைக்கு ஒரு பிள்ளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுதா? அன்னைக்கு இந்த கையை கட்டணும்னு ஒரு முடிவோட இருக்கு. உன்னை பார்த்து ஒரு நாள் கல்யாணம் பண்றத சொல்லுமா? நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க? ஏன் பண்ண நல்லா இருக்கு பிடிக்கல கேட்டா என்ன கல்யாணம் பண்ண சொல்ற அப்புறம் சொல்லிட்டீனா? அந்த பட்டம் பண்ண முடியாது சொல்லுதா? பண்ண முடியாதுங்கறியா? இங்க வாடா. அவங்க சொன்னா சொல்லிட்டு போறாங்க. நீ மட்டும் என்ன கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொல்லு. சத்தியமா சொல்றேன். என்ன சொல்றீங்க? இன்னையில இருந்து புண்ணிய விடுறேன். புனிய வரியா? எதுக்குடா புனிய வரியா? குடிய விடுறேன். புனிய வரியா சொல்ல மூதேவி புனிய வரியா? முகரைய பாரு. காவா போகாம நாக்கு உருவமா இழுக்குறா. ஆமா. இப்ப மட்டும் நான் கையை கட்டிடுவோம். போதை வைக்கிறேன். போதை வைக்கியா? கீழே உட்கார்ந்துட்டு பார்க்கறேன். சரியா? கையை கட்டி விடுமா? சரி பாவம் போனா போது கட்டுங்க. நல்லா விரிச்சு விடு. நல்லா கண்ண திறந்து பாரு. ஆத்தாடி எத்தடி. ஐயே இருக்கு. சரி போனா போகுது பாவம். சரி வா வா. இங்கம்மா நான் போதல இருக்குது. ஏதாச்சும் புடிச்சிட்டு விட்டா சரியா விட்டு. மைக் புடிச்சு பயப்படுறியா? பயப்படாத. எனக்கு பயமா இருந்தா அந்த கம்பியை புடிச்சுக்கிறேன். சரி உனக்கு பயமா இருந்தா என் கம்பியை புடி. என்ன பஸ் உள்ள விடுறேன். வந்துருச்சான்னு மட்டும் பாத்து. அதெல்லாம் சரியா சொல்லி பாருங்க. சரியா சொல்லி பாருங்க. வந்துருச்சா? வரலே வந்துருச்சா? வரலே வந்துருச்சா? வரலே வந்துருச்சா? இப்ப வந்துருச்சுன்னா சீவுக்குள்ள எதுக்கு ஒண்ணு? வேற ஒண்ணும் இல்ல. நான் ரொம்ப இடத்துல இந்த மாதிரி தான் கருவத்தொப்பு, தென்னந்தோப்பு, மாந்தோப்பு எல்லாம் போயிருக்கிறேன். வந்துருச்சுன்னு சொல்ல ஆளு என்ன வந்துட்டாலும் திருச்சி ஓடிருக்கு. ஆளு வந்துட்டாங்க உடனே. அப்ப தென்னந்தாப்பு மாந்தாப்பு கருந்தோப்புல இருக்குடா போனே. என்ன வந்துருச்சுன்னு சொன்னேன். ஆளு வந்துச்சுன்னு ஐயோ முதல்ல கால் வரப்படாம முதல்ல தலை தான் வரணும். தலை வரணுமா? மூதேவி கையில விட்ட கால் வெளிய வந்துச்சுடா. உங்களை
எதிரி ஊரா இங்கே இருக்குது. இதுகளுக்கு முதல்ல ஒரு பால் காயில போடணும். அப்புறம் மத்த வேலையை பார்க்கணும். இருமா, நீ வேற ஏல கையிலே கிடைச்சனா கோமர் தகடி நிக்கிறேன். உனக்கு கை தட்டல் வர வேணுமா? கட்டின்னு போகணுமா? அப்ப ரெண்டு வாலி உள்ள விடணுமா? சரி, விடுமா. இப்ப சொல்றேன் பாரு. ஐயா, நான் போதல் எடுக்கிறேன். நான் சொல்ற மாதிரி சரியா கட்டு. நீங்க சொல்ற மாதிரி நான் சரியா கட்டிய பாருங்க. ரைட்ல விடு. நான் விட்டுட்டு பாக்குறேன். எப்படி சொன்னேன்? 42,000 போட்டுருக்கேன். சரியா வேணாம்ங்கறேன். சரியா? திரும்ப சொல்றேன். அத ரைட்ல விடு. இத லெஃப்ட்ல விடு. அப்புறம் நடுவுல விடு. சொல்ற அந்த வேலை வச்சு வையா. சொல்றது உனக்கு புரியுதா இல்ல? திரும்ப சொல்றேன். அத ரைட்ல விடு. இத லெஃப்ட்ல விடு. அப்புறம் நடுவுல விடு. நடுவுல சொல்லி விட சொல்லுமா? சொல்றியா? பங்காளி எல்லாருக்கும் ஒரு முக்கியமான அறிவிப்பு சொல்றேன். என்ன சொல்ல போறீங்க? பேப்பர் பேனா அந்த மட்டும் எடுத்து நான் சொல்றத மட்டும் எழுதி எடுத்துக்கோங்க. என்ன சொல்ல ஏன்னா இந்த சரக்கு பேர் தெரியாம நிறைய பேர் வாங்கி குடிச்சுக்கிட்டதுமே வீட்டுல போய் மாட்டிக்கிட்டீங்க. என்னதே கொய்யா எல்லாம் நிச்சா பார்த்து இந்த மாதிரி போட்டாலும் அது வாழை தட்டுப்பட்டுரும். ஏன்னா இப்ப வர சரக்கு போடுறமே ரொம்ப மோசமான சரக்கு. இரியா பேப்பர் பேனாலாம் எடுத்துக்கிட்டோம் எடுக்கிறாங்க. எடுத்துக்குங்க. நீ முதல்ல நீ வந்து எங்க ஞானம் நீங்க முதல்ல எடுத்துக்கிட்டு அவர் எடுத்துக்கிட்டாரு. மாமா இது மாமா இதுக்கா அவனுக்கு தெரியுமா? என்ன மாப்பிள்ள சொல்லுங்க. சரக்கு பேர் தெரியாம நீ ரொம்ப நேரம் அது மாதிரி வாங்கி குடிச்சிட்டு வீட்டுல வந்து எங்க அத்தைகிட்ட மாட்டிக்கிட்ட. ஆமா. இப்ப நான் சொல்ற சரக்கு மட்டும் வாங்கி குடிச்சேன்னு வை. சரி. யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. சரி, பேனா என்கிட்ட இருக்கு. அது மயிலாம கிடக்கும். பேப்பர் வேணும்ல எழுதுறது. பேப்பர் இதுல இருக்குது. நான் எல்லாருமே நான் சொல்ற அந்த சரக்கு மட்டும் தெளிவா மட்டும் நீ மனசுல ஏத்திக்கங்க. எப்ப சாப்பிட்டாலும் சரி யாருக்கிட்டையும் மாட்ட முடியாது. ஓஹோ. தேடி வர மாட்டேன். அருமையான சரக்கு பேரு. சொல்லட்டுமா? சொல்லுப்பா. என்ன சரக்கு தெரியுமா? சொல்லியா? பால் டாயில் ரோக்கர். டேய். அப்படியாச்சும் வாங்கி குடி. சரி. என்ன செஞ்சா செய்வியா? என்ன செய்வியா? ஆடுனா. ஆடுவேன். ஆடுனா. ஆடுவேன். பாடுனா. பாடுவேன். ஓடுனா. ஓடுவேன். உட்கார்ந்தா. உட்காருவேன். படுத்தா. படுத்து கூட ஆடுவையா? படுத்து கூட ஆடுவியா? ஆமா. அதனால நல்லா என்ன பண்ணிட்டு இருக்க? வியாபாரம். வியாபாரம். உன்னோட வியாபாரத்தை வியாபாரத்தை சொல்லவா? எனக்கு ஒரு சந்தேகம்ப்பா. குடிகார பையன் குடிச்சிட்டு தள்ளாடிக்கிட்டு தருவானே, வியாபாரம் சொன்னா சரியா வந்துருவாரா? வரமாட்டான்ல? வரமாட்டேன். வரமாட்டேம்மா. அப்புறம் எனக்கு வியாபாரம் சொல்லுவான். பொட்டியை தூக்க வீட்டுக்கு வந்துருவாரா? வந்துருவேன். நம்பிக்கையில சொல்றாரு. அதனால வியாபாரத்தை சொல்லிடுமா? இழந்த பணம், இழந்த பணம், இழந்த பணம், இது சக்கர சேவந்த பணம். ஆமா. என்னோட வியாபாரம் தெரியுமா? என்ன வியாபாரம்? அம்மா வாழே போலாம். எங்க கூப்பிடுற? என்ன யாரு கூப்பிடுறாங்க? இப்போ நீதானே கூப்பிட்டு. உடனே கூட்டி வந்தா காலையில காசு கொடுக்க மாட்டாங்க. அது தெரியுதுல உனக்கு. பாட்லா. சரி, இருக்கு. என்னோட வியாபாரம் வாழைப்பழம். வாழைப்பழம் சொல்லுங்க. சொல்லுங்க. அம்மா வாழைப்பழம், வாழைப்பழம், வாழைப்பழம். இது கண்ணா கருத்த பழம். என்னோட வியாபாரம் வாழைப்பழம். சரி. அதனால ரெண்டு பேருமே பழ வியாபாரி. பழ வியாபாரி. அதனால ரெண்டு பேரும் தனித்தனியா செய்யறத விட்டுட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே வண்டியில போட்டு நான் தள்ளுறேன், நீ கத்து. எதை சொல்றீங்க? நான் சொல்ற உனக்கு புரியுதா இல்லையா? புரியலையே. ஒண்ணு நீ
கத்தும் போது நான் தள்ளவா இல்ல நான் தள்ளும் போது நீ கத்துறீங்க என்னையா சொல்ற வண்டியவா நல்லா இருக்குமா நல்லா இருக்காருங்க இப்ப நான் சொல்றேங்க நான் தள்ளுறேன் நீ கத்து ச்சே, ச்சே. அது நல்லா இருக்குமா ஏன்யா? எப்பவுமே ஆம்பளை தள்ளி பொம்பளை தான் கத்தணும் பொம்பளை தள்ளி ஆம்பளை கத்தவே ஆம்பளை பொம்பளை கட்டையில பொம்பளை ஆம்பளை கொப்பைக்கு முதலா குறையுது இப்படி சொல்லுமா ஏன் என்னோட ஒட்டகப்படி நான் தேங்காய் ஒட்டப்பேன் நீ வந்து தண்ணி வாங்கி அதனால காலம் கல்யாணம் ஆகி போச்சு எப்படி சொல்றீங்க அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு செவனே இருந்துச்சு சரி உலகினே சுத்திட்டு வந்துச்சு ஆமா இப்ப குலவி செவனே இருக்குது ஒரளவே சுத்திட்டு வந்துச்சு ரைட் வந்துச்சுல வந்துருச்சுல்ல அப்படி சொல்லுங்க அப்ப காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்மள குழந்தை போட்டு போயிட்டே இருக்கணும் மாத்திக்கிட்டே இருக்கணும் அதனால போட்டலாமா போடுங்க பகவானே அலமரம் அலமரம் அஞ்ச விழுது மகனாய் மகனே நானே 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 அல்ல விழுது பதினாறு மக்களே நானே நானே அங்க நீ ஊம்பாயா இருக்கியா மேனேஜர் என்ன ஹலோ 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 கஷ்டப்பட்டு அருமையான அமைப்பு ஏன்னா அந்த ஈரத்திலையும் இவ்வளவு சிறப்பா பண்ணிருக்கேனாக்க உங்க மனமார்ந்த நன்றி ஏன்னா நம்ம சொல்றது ஈஸியா தெரிஞ்சு போயிடலாம் அம்மா சரியான முறைக்கு யாருக்கு எப்படி எப்படி பேச வைக்கணுமா ஷார்ப் வைக்கணுமா கெயின் வைக்கணுமா இன்னர் வைக்கணுமா அவுட்டர் வைக்கணுமா அப்படிங்கிறத அது உட்கார்ந்து பார்த்தா தான் தெரியும் அம்மா ஏன்னா குறை சொல்றது ஈஸியா சொல்லிடலாம் சொல்லிடலாம் அதை நிறைவுபடுத்துறது கஷ்டம் கஷ்டம் அந்த அளவுக்கு சிரிச்ச முகத்தோட அருமையா ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அண்ணனுக்கு மனமார்ந்த நன்றி நன்றிகள் வணக்கம் ஆமா அதனால அடுத்த ஓடி எப்படி போடுங்க மஞ்ச மஞ்ச சேலக்காரி தங்க மாம்பழத்து கூடக்காரி பச்சை பச்சை சேலக்காரி தங்க மாம்பழத்து கூடக்காரி ஓரண்டு மாம்பழத்தை பார்க்க பார்க்க ஓரிட்டு மாம்பழத்தை பார்க்க பார்க்க முகவிட்டு மாம்பழத்தை பார்க்க பார்க்க கும்பராசாவுக்கு கோவணத்தை தூக்குதடி கும்பராசாவுக்கு கோமணத்தை தூக்குதடி நன்றி வணக்கம் காலையில வீட்டுக்கு வந்துருமாமா ஒரு தில்லாட்டாங்க தாங்க திருப்பி போட்டு வாங்க கிட்டரி வெறிக்குது விடவே கூடாது விடக்கூடாது விடக்கூடாது அத்தோட எப்படி போடணும் எப்படி அத்தை மக மேல ஆசைப்பட்டு அவளை பார்க்க நானும் போவேன் அட அத்தை மக மேல ஆசைப்பட்டு அவளை பார்க்க நானும் போறேன் சித்தப்பே ஆசைப்பட்டு சின்ன ஆக்கி புட்டா தனனா 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 தனனே அப்படி போல தனனா தனனா தனனா
மறுபடியும் அப்ப நான் ஒன்சுமா இது சுத்தப்பட்டு வராதுங்க. 4 போட இருந்தா நறுக்குன்னு எப்படி போடும். போடணும்? தனித்தனியா போடணும். தனித்தனியா ஆமா. போடுங்க. போடுறோமா? போடுங்க. எத்தனை மணிக்கு ஒண்ணு வர சொன்னடி நீ எத்தனை மணிக்கு நீ வந்திருக்கடி மணிக்கு உள்ள வர சொன்னடி இப்போ எத்தனை மணிக்கு நீ வந்திருக்கடி ஒண்ணு போல பொம்பளைக்கு சபருக்குதா நீங்க சொன்ன உடனே ஒண்ணு போல பொம்பளைக்கு சபருக்குதா நீங்க சொன்ன உடனே வரதுக்கு வெளியிருக்குதா கொஞ்ச நேரம் ஒண்ணு பார்க்க ரொம்ப நேரமா இந்த ஒட்டலடி பாதையிலே ஒன்னா இருக்க கத்துக்கணும் இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும் ஒன்னா இருக்க கத்துக்கணும் இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும் கொடுப்பது யாருக்கு ஆவி ஒன்றாக இருக்க கத்துக்கணும் இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கிறோம் அம்மாவுக்கு அதுல கோளாறு. ஏன் பண்ணி ஒரு ஆளுதே எனக்கு சுனைக்கல மீதி எல்லாம் விளக்கிட்டே வந்திருக்குது ஏமா? ஏயா ஏ, நல்லா தானே பாடுனே சரி. நல்லா தானே பேசுனே ஆமா. அவர் கோளாறு பாரு இங்க உட்கார்ந்திருக்கோம் என்ன நினைக்க மாட்டாங்க வந்திருக்க டான்ஸ்கார பிள்ளைக்கு எதுலயும் கோளாறு நினைக்க மாட்டாங்க இப்போ உனக்கு கோளாறு இருக்குதுங்கறியா இல்லைங்கறியா? இல்ல அப்படி சொல்ல முடியாது. என்ன செய்ய போறீங்க நீ ஏன் கடுப்புண்டாகுற? ஏய் அடுப்பு உண்டாகுற. உண்டாகுற நம்ம இப்படி பேசிக்கிட்டு இருந்தோம்னா அப்புறம் அவங்க வெறுப்பு உண்டாயிடுவாங்க. செருப்பு உண்டாயிவாங்க சேர்த்து சொல்லாதே சரி விடுமா, நம்ம பேச்சு வந்து கச்சப்புண்டாகாம இருந்தா சரி. செருப்பு கல் எடுத்துட்டு எரியாம இருந்தா சரி வேற ஒண்ணும் இல்லம்மா, உன்னை பார்த்த உடனே எனக்கு பூரிப்பு உண்டாயிருச்சு. விளக்கமா இருக்கிறதா எடுத்துக்கோங்க கூட்டி விடுறதுக்கா? ஆ, அப்ப அதே துண்டை போட்டு தொடச்சு விட்டாரு. தொடச்சிட்டாரா? ஆமா. அப்புறம் அம்மாவுக்கு கோளாறு இல்ல. அம்மாவுக்கு கோளாறு இல்லை என்னப்பா என்ன ஆச்சு கும்பராசா அவர் என்னப்பா பாடினாரு அம்மாவுக்கு கோளாறு பண்ணாரு அம்மா. இப்ப சொல்லுங்க யாருக்கு கோளாறு அண்ணே, 500 ரூபாய் காசு இல்ல, சரி 5 கிலோ அரிசி இல்ல, ஆ, 6 லட்சம் ஆப்பிள் சாத்துக்குடி எதுவும் கிடையாது. கிடையாது குடும்ப கட்டுப்பாடு சக்சஸ். ஆ, டான்ஸ் மரம் பீஸ். அதுக்குத்தான் சொல்லியிருக்காங்க அளவுக்கு மீறி ஆடக்கூடாது ஆடுனா இந்த நிலைமை தான் ஆகும் டான்ஸ் மரம் பீஸ் ஓனாலும் பரவாயில்ல, ஆ, நீ அது மாதிரியே குத்து. நானும் குத்தமா அப்படி எந்திரிச்சு நிக்கிற குத்துறத பார்க்கணும். நீ பாரம்பிச்சு உனக்கு தான் இன்னைக்கு வாய்ப்பு உண்டு. ஆ,
என்ன பிரச்சனை ஒழுங்கா நானே இங்க நான் குத்துறத பாத்தியா இல்லையா? நான் எப்படி சென்டரா வச்சு குத்துனேன் அந்த மாதிரி சென்டரா வச்சு குத்து ஓரம் போக விடாது. இப்ப அதுக்கு தானடி பீஸ் போச்சு. உனக்காக குத்து சொல்றேன். அந்த ஐயாவுக்கு அதுல கோலா பெரியவங்க சொல்லிருக்காங்கல்ல, ஆத்துல ஓட்டாலும் அளந்து ஓடணும்னு சொல்லிருக்காங்கல்ல. இப்ப எதால கண்டிங்க? எதால வந்தனா? எத்தனை அஞ்சு முன்னாடி ஓடுது, எத்தனை அஞ்சு பின்னாடி ஓடுது? கொரோனா காலத்துல கொத்தனார் வேலை பாத்தியா? கொரோனா காலத்துல மட்டும் இல்ல, ஆரம்பத்துல இருந்தே நம்மளுக்கு கொத்தனார் வேலை தான். அதனால எங்க போனாலும் தூக்கிட்டு போறீங்க. செய்யும் தொழிலே தெய்வம். உத்துமா அந்த ஐயாவுக்கு அதுல கோலா நல்லாவே பாடுறீங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சா? கல்யாணம் என்ன ஆகல. அதான பார்த்தேன். கல்யாணம் ஆயிருந்தா தொங்கி இருக்கும்ல. என்னதியா? கழுத்துல தாலி. தாலியா? ஆமா. உனக்கு கல்யாணம் ஆகல? ஆகல. சத்தியமா சொல்றேன், எனக்கு கல்யாணம் ஆகல. ஆகலையா? ஆமா. அதனால உன்னை பார்த்ததுமே எனக்கு காதல் வந்துருச்சுமா. காதல் வந்துச்சா? ஆமா. காதல்னா? காதல் அப்படின்னா என்ன தெரியுமா உனக்கு? காதல் என்ன? காதல் அப்படின்னா நொங்குவட்ட போறதுன்னு அர்த்தம். நொங்குவட்ட போறாங்களா? எங்க? அப்படிப்பட்ட யாரையும் நம்பி போயிடாத. நிக்க வச்சுட்டு ஏறிடுவாங்க. எதுல? பனை மரத்துல. பனை மரத்துல நொங்குவட்ட. நீ என்னவா சிரிக்கிற? எங்க ஊர்ல லவ் விக்குதுமா. எங்க விக்குது? முளையூர்ல. முளையூர் என்ன ஊரு? முளையூர். நான் ஊர்ல அத்தா. என் ஊரு பக்கத்துல இன்னொரு ஊர் இருக்கு. என்ன ஊரு? சின்ன முளையூர். ஓ ஊரு என்ன ஊரு? என் ஊர் பெரிய முளையூர். விளக்கமா தெரியல. விழுந்துச்சுனே. ஏன் அகல மட்டும்? சரி அந்த லிஸ்ட்ல தாளக்காரர். ஆமா ஆமா. அதனால எங்க ஊர்ல லவ் விக்குதுமா. லவ் விக்குதா? செட்டியார் கடையில வச்சிருக்காங்க. செட்டியார் கடையில லவ் வச்சிருக்காளா? இங்க இருந்து நேரா செட்டியார் கடைக்கு போறோம். அங்க போன உடனே செட்டியார் தூக்கி பிடிப்பார். இது தெராசு. தூக்கி பிடிச்ச உடனே லவ் ஒரு பக்கம் கொட்டுவார். படிக்கல்ல ஒரு பக்கம் வைப்பார். நீங்க லவ்வையும் பார்க்காத, படிக்கல்லையும் பார்க்காத, நேரா செட்டியார் உள்ள பாரு. அந்த உள்ள என்ன மசத்து? செட்டியார் முன்னாடி நீ பாக்குற. தெராசு உள்ள பாருமா. பார்த்த உடனே செட்டியார் தூக்கி பிடிக்க சொல்லுவார். இது வைக்கட்ட லவ் கொட்டணும்ல அதுக்கு. அவர் தூக்கி பிடிச்ச உடனே அப்படியே எடுத்துக்கிட்டு கொட்டுவார். வாரு அந்த லவ்வத்தை லவ் கொட்றாரு. அது அப்ப எல்லாம் வேலை செய்யாது. அப்புறம் 3 மாசம் ஆன உடனே உனக்கு தெரியும். எனக்கு தெரியும். 6 மாசம் ஆன உடனே அக்கம் பக்கம் போல தெரியும். பக்கமெல்லாம் தெரியும். 10வது மாசம் ஆன உடனே ரிலீஸ் ஆகி படம் ஓடிக்கிட்டே இருக்கும். படம் பாத்திருக்கியோ? எத்தனை படம் ஓடி இருக்கேன். நீ ஓட்டி இருப்ப தெரியும்ல. அதனால என்னோட காதல் பண்ண பக்கத்துல வரணும். பக்கத்துல வருமா? நீ நம்பி எப்படி வரணும்? நம்பி வாமா. பக்கத்துல வந்தா தானே காதல் வரும். பக்கத்துல வந்தா காதல் வருமா? பக்கத்துல வாமா. இந்த கேப் இருக்க கூடாது. ஆல் ரவுண்டுக்கார உள்ள நுழைஞ்சிடுவார். அவர் எப்போ இருக்காரு. நீ வாமா. கட்டிய பிடி. கட்டிய பிடிச்சது இல்ல கட்டிய பிடிச்ச கரைஞ்சு வரும். நீ கட்டி பிடிக்கணும். கட்டி பிடிக்கணும். ஆமா. நல்லா கட்டி பிடி. ஆமா. நான் கூப்பிட்ட உடனே இப்படி வாரியே. ஆமா. யார் கூப்பிட்டாலும் இப்படி தான் போவியா? பாரு. அப்படி மட்டும் போக கூடாது. யாரு காதல் பண்றாங்களோ அவங்களோட மட்டும்தே போகணும். அதனால என்னோட காதல். ஆத்தா பூரா எங்க எந்திரச்சு போறீங்க? கருப்பசாமி வர போது எங்க எந்திரச்சு போறீங்க? கருப்பசாமி நான் உள்ள பண்ண கருப்பசாமி தான். வேற ஒண்ணு இல்ல. அவங்க குளம்புல தண்ணி ஊத்த மாட்டாங்க. குளம்புல தண்ணி சோத்துல தான் தண்ணி ஊத்துவாங்க. சோத்துல தண்ணி ஊத்துவாங்க. குளம்புல தண்ணி ஊத்துவாங்க. குளம்புல எப்படி ஊத்துவாங்க? ஊத்துறாங்க. உங்களுக்கு விவரம் தெரியல. எப்படி ஊத்துறாங்க? குளம்பு ஊத்துறாங்க. சுடுதண்ணியை காய்ச்சிட்டு குளம்புல ஊத்தி விட்டுருவாங்க. அதான் குளம்புல தண்ணி ஊத்துறது. அத்தா வீட்டுல தூங்குறாத்தா, வீட்டுக்கு போனாத்தா, எந்திரிச்சு போறாத்தா, வந்து உட்காருங்க. யாராச்சும் எந்திரிச்சு வீட்டுக்கு போனீங்கன்னு வை, வழியில பொண்ணை பார்ப்பத செத்து கிடக்கு. அத்தா கோயில்ல அப்படி சத்துக்கு கருமசாமி நிக்குது, போகாதே ஒத்தையில சொல்லிவிட்டேன். இன்னொரு முக்கியமான விஷயம், இன்று சிறப்பு விருந்தினராக அன்பு மைத்துனர் அவர்கள், பள்ளி ஆசிரியர், அவர் படிச்ச பள்ளிக்கூடத்திலேயே வாத்தியாரா போயிருக்கார், அன்பு மச்சான் பாண்டி அவர்களும், அருமை மைத்துனர்
ஹோட்டல் உரிமையாளர். ஆமா, அவர் ஹோட்டல் வைக்கிறதா இப்போ முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் முயற்சி வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுக்காக மனமார்ந்த நன்றி. சக்தி ஐதான் அவர்களுக்கும் சிறந்த முறையில் வீடியோ கவரேஜ் செய்து கொண்டிருக்கும் அருமை தம்பி கண்ணன் அவர்களுக்கும் யூடியூப் பேர் வந்து ஏபிஎஸ்கே மீடியா. அதாவது நன்றி நன்றி வந்த வணக்கம். ஏபிஎஸ்கே மீடியா அன்பு யூடியூப் சேனல் அவர்களுக்கும் எங்களை எல்லாம் உயிரோடு அழைத்து வந்த அப்புறம் என்ன செத்து போயா குட்டியாருவாங்க, உயிரோட தான் குட்டியாருவாங்க. இல்ல, ஏன்னா நம்மளாம் கூட்டி வந்திருக்காருன்னா டிரைவர் கையில தான் நம்மளோட அத்தனோட குடும்பத்தோட உயிர்னா அவர் கையில. நீ சொன்னோன்னே இங்க முக்காடு போட்டாச்சு. அன்பு தம்பி கண்ணன் அவர்களுக்கும் அன்பு சகோதரர் ராஜேந்திரன் அண்ணன் அவர்கள் போய் நேரம் தூங்கி இருப்பார்னு நினைக்கிறேன். ஆமா, தூங்கினாலும் சரியான நேரத்துக்கு அலாரம் வச்சு நாச்சு எடுத்துட்டு வந்துருவாரு. மனமார்ந்த நன்றி, நன்றியான வணக்கம். நன்றி. நாடக அமைப்பாளர். உண்மையிலுமே நாடக அமைக்கணும் அப்படின்னு சொன்னா அண்ணே சொல்லவா? அண்ணே இந்த ஏத்து போய் என்ன எந்திரிச்சு கிளம்பிட்ட மீச புடிச்சு உட்காரு உட்காரு. யாரா உட்காருடா. வரவா அவதா வரவா. சோதனை என்ன தண்ணி ஊத்தலல? மழை வருதா? மழையில வராது, அது மலையோட குஞ்சு. மழை என்ன பெருசா வரும், மலையோட குஞ்சு. ஆமா ஆமா அப்படி சொல்ல. ஆமா, நீ வீட்டை சாணி ஓட போறியல்ல வாசல்ல? அது அது போய் வாசல்ல சாணி ஓட்ட நாய் போயிடும். மாடி சாணி எடுத்து கரைச்சு வாசல்ல தொளிப்பாங்க. ஆமா, நன்றி நன்றி அந்த வணக்கம். ஏன்னா ஒரு நாடகத்தை கொடுக்கணும் அப்படின்னா ஒரு நாடக நடிகர்கிட்ட கொடுங்க. ஏன்னா 4 ஊர்ல பொட்டுக்கல்ல பொரியல்ல வித்தாச்சுனாக்கா அவனை ஏஜென்ட் போத்துறாங்க. அன்பு அண்ணா, ஏன்னா இன்னைக்கு ஒவ்வொரு நடிகரையும் பொறுக்கி போட்டுருக்கிறார். ஒவ்வொரு நடிகர்களெல்லாம் பொறுக்கி எடுத்து, அதாவது தேர்ந்தெடுத்து இந்த நடிகரை போட்டாத்தான் நல்ல பேர் வாங்க முடியும். இந்த பக்கம் இந்த பெட்டி போட்டாத்தான் பேர் வாங்க முடியும். நாடக அமைப்பாளர் அன்பு அண்ணா ராஜ நடிகர் ஞானவேல் ராஜா. ரொம்ப நாளாச்சுல. மணி 3 மணி ஆகுது. ஆமா, எல்லாரும் உட்காருங்க. 3 டான்சரு பப்புனும் எல்லாரும் சேர்ந்து ஆட போறாங்க. நீங்க போனீங்கன்னா அவங்க ஆட மாட்டாங்க. உட்காருங்க கொஞ்ச நேரம். எல்லா பேரும் சேர்ந்து ஆட போறாங்க. அவங்க குடியார பேச்ச கேட்காதீங்க. உட்காருங்க. குடிக்கவே மாட்டாங்க. எப்படி நடிக்கிறாங்க பாருங்க. உட்காருங்க. உண்மையிலுமே நான் வந்து சாராயம் அப்படிங்கிற வந்து நான் தொட்டு கூட பார்த்தது கிடையாது. நான் உண்மையிலுமே சொல்றேன், ஒரு நடிப்புக்காகத்தான் நான் அந்த குடியார வேஷமே போட்டுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா என்னை பார்த்து ஒரு 4 பேராவது திருந்தணும் அப்படிங்கிற காலத்தை. ஏன்னா குடிச்சுக்கிட்டு பண்றவங்க நிறைய பேர், நம்ம தம்பி ஆனந்தராஜ் தம்பி சொன்ன மாதிரி கருப்பசாமி போடுறவங்க நிறைய பேர் தண்ணி அடிச்சு வந்து பிளாட் ஆயிடுறாங்க. ஒரு சில பேர் அந்த சாமிக்காக விரதம் இருந்து வர்றாங்க. இன்னைக்கு வந்திருக்கிற அன்பண்ணன் சிவராஜன் அவர் வந்து அவரு எனக்கு வாத்தியாரு. அவரும் ஆரம்பத்துல வந்து அந்த தண்ணிங்கிற மட்டும் தம்பி விசில் அடிச்சனாக்கு நான் அப்புறம் உள்ள வந்து நாக்க மடக்கிடுவேன். எனக்கு அடிக்க தெரியாது, எனக்கு அதிகமா இருக்கு. அன்பண்ணன் அவரு சரக்கு அடிக்க மாட்டாரு. ஒரு சில பேர் இந்த மாதிரி கருப்பசாமி போடுறவங்க, ராஜா பாட்டு போடுறவங்க, இந்த மாதிரி ஒரு சில பேர் பண்ற தவறுனால நாடக நடிகர்களுக்கு எல்லாத்துக்குமே இப்ப கெட்டவராகிட்டு இருக்கு. அதனால நாடக நடிகர்களும் இருந்தது. மற்றபடி கிராமத்தார்கள் எங்க போய் கேட்டாலுமே கிராமத்தார் என்ன பண்ணியா வந்த உடனே பொப்பனை பார்த்தா தம்பி நீதான் பொங்கமாரியா ஒரு கட்டிக்கு இருக்கு சாப்பிடுறியா அப்படின்றாரு. அந்த மாதிரி நீங்களும் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நாடக கலைஞரும் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நன்றி வணக்கம். அதனால என்னோட காதல் எப்படிப்பட்ட காதல், ஸ்ரீரங்கத்துல பாத்திய சொல்லுங்கள். ஹலோ ஹலோ ஹலோ
சீரகம் பாத்தி கட்டி செடிக்கு செடி குஞ்சம் கட்டி அது குஞ்சம். சரி சரி செடிக்கு செடி குஞ்சம் கட்டி சீமாகத்தமவ அண்ண பொண்ணு நடையே நீ செடிக்கு செடி குந்தலாமோ சின்ன பொண்ணு நடையே சீரகம் பாத்தி கட்டி செடிக்கு செடி குஞ்ச கட்டி கொத்தமல்லி பாத்தி கட்டி கொத்து கொத்தா குஞ்சம் கட்டி கொத்தமல்லி பாத்தி கட்டி கொத்து கொத்தா குஞ்சம் கட்டி கோமான வெட்டமவ அண்ண பொண்ணு நடையே நீ கொடிக்கு கொடி கொண்டலாமோ சின்ன பொண்ணு நடையே அஞ்சுகளே மோதிரமா அருகு வச்ச ரத்தினமா அஞ்சுகளே மோதிரமா அருகு வச்ச ரத்தினமா ஆசாரி செஞ்சகனா அண்ண பொண்ணு நடையே நாசப்பட்டு வாங்கி வந்தே சின்ன பொண்ணு நடையே பத்து கல்லு மோதிரமா பதிக்க வச்ச ரத்தினமா பத்து கல்லு மோதிரமா பதிக்க வச்ச ரத்தினமா மாத்துனக்கு வாங்கி வந்தே அண்ண பொண்ணு நடையே நீ பக்குவமா தான் சூட சின்ன பொண்ணு நடையே காஞ்ச உருள மஞ்ச கண்ணாங்கர கொட்டு மஞ்ச காஞ்ச உருள மஞ்ச கண்ணாங்கர கொட்டு மஞ்ச கட்டுனக்கு வாங்கி வந்தே அண்ண பொண்ணு நடையே நீ கண்ணகியா தான் குளிக்க சின்ன பொண்ணு நடையே பச்சை உருள மஞ்ச பட்டு கொட்ட பச்சை மஞ்ச பச்சை உருள மஞ்ச பட்டு கொட்ட பச்சை மஞ்ச பாத்துனக்கு வாங்கி வந்தே அண்ண பொண்ணு நடையே நீ பக்குவமா நான் குளிக்க சின்ன பொண்ணு நடையே சீரகம் பாத்தி கட்டி செடிக்கு செடி குஞ்சம் கட்டி சீரகம் பாத்தி கட்டி செடிக்கு செடி குஞ்சம் கட்டி சீமானா கட்டமவ அண்ண பொண்ணு நடையே நீ செடிக்கு செடி குந்தலமோ சின்ன பொண்ணு நடையே உங்களுடைய கதையை நீங்க சொல்லிட்டீங்க. ஆமா. உங்களுடைய கதையை நானும் சொல்லணும் இல்லையா? எடுத்து விடுமா அத்தை மகனே ஏ செப்புச்சிலையே உன்னை பார்த்ததும் நீ ஆசைப்பட்டேன்